2026 புதிய தமிழகம் வெல்லும் என்ற முழக்கத்தோடு இன்று நடைபெறுகின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டில் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலே இருந்தும் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்புள்ளங்கொண்ட தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இளைஞரின் நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த மாநாடு இவ்வளவு வெற்றிகரமாக அமைந்திடுவதற்கு கடந்த 9 மாத காலத்திற்கு மேலாக நான் கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாண நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த நேரத்திலும் அதற்கு பிறகு கடந்த 3 மாத காலமாக இரவு பகல் பாராது கடுமையாக உழைத்து இன்று பல்லாயிரக்கணக்கான மக்களை இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள செய்திருக்கக்கூடிய நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், இங்கே நான் கிராமந்தோறும் வருகை புரிந்து உங்களை எல்லாம் உங்களுடைய கிராமத்திலே சந்தித்து இந்த மாநாடு உலக தேவேந்திரர்களுடைய குடும்ப மாநாடு, புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு, இந்த மாநாட்டிலே நீங்கள் எல்லாம் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட என்னுடைய அடிப்படையில் இந்த மாநாட்டிலே சரி சமமாக கலந்து கொண்டிருக்கூடிய தாய்மார்களுக்கு முதற்கண் என்னுடைய நெஞ்சங்கனிந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல எண்ணற்ற இளைஞர்கள் நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் இந்த மாநாட்டிலே திரளாக இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல பெரியோர்கள் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என எந்த மாவட்டத்திலே இருந்தும் விடுபடாமல் அனைவரும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். புதிய தமிழகம் வெல்லும் என்ற கோஷம், என்ற முழக்கம், அதனுடைய பொருள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதனுடைய குறியீடாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாநாட்டினுடைய ஒரு அடையாள சின்னமாக புதிய தமிழகம் வெல்லும் என்ற அந்த முழக்கத்தை இங்கே மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இந்த நிமிடத்திலே இருந்து நீங்கள் இதை பட்டியலிட்டெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த முழக்கத்தை முன்மொழிந்திருக்கிறேன். இப்பொழுது மணி 8:15, 10 மணி வரையிலும் தான் பேச முடியும். முடிந்த அளவுக்கு இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன என்பதை, நாம் கடந்த 30 ஆண்டு காலமாக எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கடந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை பற்றி உங்களிடத்திலே நான் முடிந்த அளவுக்கு நிச்சயம் எடுத்து சொல்வேன். நான் பேசிய பிறகு ஏறக்குறைய 36 தீர்மானங்கள்
அனைத்தும் முத்தான தீர்மானங்கள். அந்த தீர்மானங்கள் தான் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டி கையேடாக நாளை முதல் இருந்திட வேண்டும் என்ற அடிப்படையில் ஏறக்குறைய ஒரு வார காலத்துக்கு மேலாக அமர்ந்து இந்த தீர்மானம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய இளைஞர்கள் நான் இந்த தீர்மானத்தை படிக்கின்ற வரையிலும் அமைதியாக நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். இங்கே எனக்கு முன்பு நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் பலரும் உரையாற்றினார்கள், மாநில நிர்வாகிகளும் உரையாற்றினார்கள். நான் எல்லோரையும் பேசவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். ஆனால் 10 மணிக்கு மேலாக பேசுவதற்கு அனுமதி இல்லை. அது தேவையில்லாமல் ஒரு சட்ட சிக்கலை உருவாக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் நான் உங்கள் அனைவர் சார்பாகவும் பேசுவதாக நீங்கள் எண்ணிக்கொண்டு நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக ஆக்கி தருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டினுடைய வெற்றி எதிலே அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், இங்கே நம்முடைய மாநில நிர்வாகிகளான மகளிரணியை சேர்ந்தவர்கள் சரஸ்வதி அவர்கள், அதேபோல காளீஸ்வரி, முத்துலட்சுமி மற்றும் சங்கர்குரு உள்ளிட்டோர் நம்முடைய கட்சியினுடைய நோக்கம் என்பதை கோடிட்டு காட்டினார்கள். நாம் எப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம் என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள். எனவே அதையெல்லாம் நீங்கள் மனதிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால், குறிப்பாக நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞர்கள், பெரியோர்கள், நாம் பல கருத்துக்களை, லட்சியங்களை உள்வாங்குவதற்கு பல நேரங்களிலே சங்கடப்படுகிறோம். தயவுகூர்ந்து அப்படி சங்கடப்படக்கூடாது. நாம் 2026ஆம் ஆண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் வேண்டுமென்று சொன்னால் நமக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகளை, நமக்கு எதிராக நடந்த தீண்டாமை கொடுமைகளை, சமூக கொடுமைகளை எதிர்ப்பதற்கு ஆயுதங்கள் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஆயுதங்கள் 2026 தேவைப்படாது, தேவைப்படக்கூடாது. அதற்கு பதிலாக அறிவாயுதத்தை எடுத்திட வேண்டும், அன்பாயுதத்தை எடுத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடத்திலே சில முக்கியமான கருத்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த 9 மாத காலமாக இந்த மாநாட்டை எப்படியும் வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுதெல்லாம் அரசியல் கூட்டங்கள் எப்படி கூட்டப்படுகின்றன? ஆரத்தை எடுத்தால் 10 ரூபாயோ 20 ரூபாயோ, ஒரு கட்சிக்கு கொடி பிடித்தால் 100 ரூபாய், ஓட்டு போட்டால் 300, 400 அல்லது 500, 1000 வரையிலும். அதுபோல் இது போன்ற கட்சியினுடைய மாநாட்டுக்கு வருவதென்று சொன்னால் வாகனங்கள் அமர்த்தி கொடுக்க வேண்டும், அந்த சம்பளம் கொடுக்க வேண்டும், பிரியாணி கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆண்களாக இருந்தால் வேறு விதமான பொருட்களும் கொடுத்திட வேண்டும். ஆனால் என்ன செய்வது? புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தமட்டிலும், என்னை பொறுத்தமட்டிலும், மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன செய்கிறார்களோ அதுக்கு நேர் எதிர்மான கொள்கையை நான் கொண்டிருக்கிறேன். அதே பாதையிலே உங்களை அழைத்து செல்ல முடியாது. ஆரத்தி எடுத்தால் 5 ரூபாய் 10 ரூபாய் போட்டு உங்களை திருப்திப்படுத்த முடியாது. அந்த கலாச்சாரமே தவறு என்பதை கூட நம்முடைய தாய்மாரிடத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறேன். 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் கொடி பிடிக்க கூடாது என்பதை உங்களை எல்லாம் ஏறக்குறைய 10 வருடம் 15 வருட இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய கிராமத்திலே நான் சந்திக்கின்ற பொழுது எந்த காரணத்தை கொண்டும்
நீங்கள் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் கொடி பிடித்து போகக்கூடாது என்று நான் விடிய விடிய பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அதே போல ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்றையும் மிக முக்கியமாக, அது நம்முடைய ஆண் சகோதரர்களுக்கு, இளைஞர்களுக்கு பல நேரங்களிலே கசப்பாக கூட இருந்திருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. நான் உங்களுடைய ஓட்டுக்களை வாங்குவதற்காக ஊர் ஊராக உங்களை எல்லாம் சந்திக்க வரவில்லை. மாறாக உங்களை ஒரு முழு மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஊர் ஊராக வந்தேன். எப்படியெல்லாம் உங்களை எல்லாம் மதுவை கொடுத்து உங்களுடைய உடல்நலத்தை கெடுத்து வைத்திருக்கிறார்களோ, உங்களுடைய சிந்தனையை கெடுத்து வைத்திருக்கிறார்களோ, உங்களுடைய உணர்வுகளை அழித்து வைத்திருக்கிறார்களோ, உங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து வைத்திருக்கிறார்களோ, உங்களை பிரஞ்சனித்து வைத்திருக்கிறார்களோ, உங்களுடைய பலத்தை புரியாமல் உங்களை அமைக்கி வைத்திருக்கிறார்களோ, அதிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் உங்களை எல்லாம் கிராமந்தோறும் நோக்கி பார்க்க வந்தேன். எனவே அதே பாணியை, அதே வழியிலே நாங்கள் மக்களை திரட்ட செல்ல முடியாது. பல பேர் எங்களுக்கு வாகனம் கொடுப்பதற்கு கூட பல பேர் முன்வந்தார்கள். நான் அந்த மாநாட்டை நடத்துவதற்கு முன்பாக நம்முடைய மாவட்ட நிர்வாகிடத்திலே, ஒன்றிய நிர்வாகிடத்திலே 2-3 முக்கியமான கட்டளைகளை இட்டேன். அது எல்லோருக்கும், நம்முடைய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் அந்த நேரத்திலே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த அரசியல் கட்சியுடைய வீட்டிலேயும் நீங்கள் சென்று, அவரிடத்திலே சென்று நீங்கள் உதவியை கேட்கக்கூடாது. என்று சொன்னால், கடந்த காலங்களிலே தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி பரமக்குடி செல்வதற்காக ஒரு வாகனத்திற்காக சென்றிருப்பீர்கள். அதையே அவர்கள் முதலீடாக வைத்துக்கொண்டு தேர்தல் நேரத்திலே உங்களை அவர்களுக்கு விசுவாசிகளாக மாற்றி விடுகிறார்கள். அதே போலதான் இப்பொழுதும் புதிய தமிழகம் கட்சிக்கு நாங்கள் செல்ல வேண்டும், எங்களுக்கு 5 வாகனங்கள் கொடு, 10 வாகனம் கொடு, 5000 கொடு, 10,000 கொடு என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் கொடுக்க முன் வருவார்கள். நாளை என்ன செய்வார்கள்? தேர்தல் வந்தவுடன் உங்களை தனிப்பட்ட முறையிலே பேசுவார்கள். அன்று 5000 கொடுத்தேன், 10,000 கொடுத்தேன், 20,000 கொடுத்தேன் என்று உங்களை சொல்லாமல் சொல்லி, நாம் என்ன லட்சியத்துக்காக போராட வேண்டுமோ அந்த லட்சியத்திலிருந்து உங்களை விலக்கி வைத்து விடுவார்கள். எனவேதான் நம்முடைய தாய்மாரிடத்தில் நான் கிராமத்திலே பேசுகின்ற பொழுது, என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய கிராமத்தில் இருந்து நீங்களாக வாகனம் பிடித்து வாருங்கள். பல நேரத்தில் நம்முடைய தாய்மார்களோடு கூட சொன்னது உண்டு, எங்களுக்கு வாகனங்களை அனுப்பி வையுங்கள் என்று. நான் இப்பொழுது சொல்லியிருக்கிறேன், நாங்கள் வாகனங்கள் அமர்த்தி கொடுப்பதற்கு எங்காவது நாங்கள் சட்டவிரோதமாக குவாரியை நடத்தி கொண்டிருக்கிறோமா? மணல் குவாரிகளை நடத்தி கொண்டிருக்கிறோமா? நான் 1996 முதல் 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில், அல்லது 2011 முதல் 16 வரையிலும் இருந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த இடத்திலாவது ஓட்டப்படாரும் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு பிடி மண் இயற்கை வெள்ளத்தை நான் எடுத்ததாக யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டதாக சொல்ல முடியுமா? கடந்த 30 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏதாவது விதிமுறைகளுக்கு மாறாக புதிய தமிழகம் கட்சியினர் ஈடுபட்டதை அனுமதித்தேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? எனவே தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, சகோதரிகளே, இளைஞர் நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த 30 வருஷத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் தோன்றித்து அவர்களெல்லாம் காணாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாமல், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இல்லாமல் என்னை நம்பி இன்று பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம், மிக முக்கியமான காரணம், நானும் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்களும் நம்முடைய கட்சியினர், ஒட்டுமொத்த கட்சியினரும் எந்த நேரத்திலும்
உங்களை விட்டு கொடுக்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமரசமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1996 முதல் 2001 வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் அதைத்தான் சங்கரகுரு கூட தோடிட்டு காட்டினார். இன்று இருந்தது போல அந்த அரசியல் சூழ்நிலை இல்லை. அன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பது என்று சொன்னால் ஒரே குரல், அது புதிய தமிழகம் கட்சியின் கூட நம்முடைய குரல் தான். அன்று நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் சமரசம் செய்திருந்தால் அது எத்தனையோ சலுகைகளை பெற்றிருக்க முடியும். ஆனால் நம்முடைய வாழ்நாளிலே நான் அது போன்ற ஒரு தவறை செய்வதற்கு என்றுமே எண்ணியதும் இல்லை, எண்ண போறதும் இல்லை. என்னை தொடரக்கூடியவர்களும் அப்படி இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நான் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளையும் வளர்த்து வருகிறேன். எவ்வளவோ சந்தர்ப்பங்கள், ஒன்றா இரண்டா, 1998 முதல் 2001 வரையிலும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளருடைய உரிமைக்காக, அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினோம். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் எல்லோருமே ஒரு 35 வயது 40 வயதை தொட்டவர்கள் என்ற காரணத்தினாலே பல பேர் அப்பொழுது பிறந்திருக்க மாட்டீர்கள், அல்லது 4 வயதோ 5 வயதோ 3 வயதோ இருந்திருப்பீர்கள். அன்று தமிழ்நாடு நில் என்றால் நிற்கும், நட என்றால் நடக்கும், ஓடு என்றால் ஓடும். அதுதான் புதிய தமிழகம் கட்சி. அது அன்று மட்டுமல்ல, இனிமேலும் புதிய தமிழகம் கட்சி தென் தமிழகத்தில் நட என்று சொன்னால் நடக்கும், நின்று சொன்னால் நிற்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் வைத்ததுதான் சட்டம். நாம் தான் அதிகாரத்துக்கு வர வேண்டும். ஆட்சி மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களும் நாம் தான் என்பதை நீங்கள் உள்ளத்திலே மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது? அதுக்கு காரணம் உண்டு. அதைத்தான் நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தினுடைய இளைஞரிடத்திலும் தாய்மாரிடத்திலும் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நாம் குறுகிய நோக்கத்தோடு எந்த காலத்திலும் செயல்படக்கூடாது. பரந்த மனப்பான்மையோடு இருந்திட வேண்டும். நம்மை பற்றியே 24 மணி நேரம் நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடாது. இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக முன்னேற வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையோடு இருந்தது. அந்த மனப்பான்மை இருந்தால், அப்படி செயல்பட்டால், நம்முடைய சமுதாயம் இன்னும் சுதந்திரம் பெற்று 70 ஆண்டு காலம் கழித்த பிறகும் கூட இன்னும் ஆயிரக்கணக்கான கிராமங்களை நான் சுற்றுப்பிரயாணத்துக்கு மேற்கொள்கின்ற பொழுது பார்த்தேன். நான் கூட அதிர்ந்து போனேன். நாம் ஏறக்கூடிய பல கிராமங்களுக்கு 5 வருடம் 10 வருடங்கள் 20 வருடம் எடுத்து போகிறேன். இதற்கு பிறகு எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கிறது. எல்லா கிராமங்களிலும் குறைந்தது இந்த மக்களுக்கு குடிநீர் வசதியாவது ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். போகக்கூடிய எல்லா கிராமங்களிலும் நாங்கள் விலை கொடுத்து வாங்குகிறோம் தண்ணீர், குடிக்க தண்ணீர். எங்களுடைய கிராமங்களில் சாக்கடை வசதிகளை யாருமே செய்து கொடுப்பது கிடையாது. எங்களுடைய கிராமங்களுக்கு மயான வசதி இல்லை. எங்களுடைய தெருச்சாலைகள் போடப்படுவது இல்லை. இதெல்லாம் ஏன் வருது? என்ன காரணத்தால? நான் மற்றவர்களை மட்டுமே குறை சொன்னால் சரியாக இருக்க முடியுமா? யானை எப்படி தன்னுடைய பலத்தை அறியாமல் ஒரு பாகனுக்கு அடிமைப்பட்டு அது வீதி வீதியாக சென்று யாசகம் கேட்கிறதோ, அதுபோல நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தினுடைய தாய்மார்களும் இளைஞர்களும் பெரியோரும் உங்களுடைய வாக்கு பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நம்முடைய எல்லா விதமான அவலங்களுக்கும் காரணம். அதுதான் மிக முக்கியமான காரணம். நான் ஏன் நீங்களெல்லாம் ஒன்றுபட, இன்னைக்கு எதுக்கு உலக தேவேந்திரர்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னும் மற்ற சமுதாயங்களைப் போல நாம் அரசியல் விழிப்புணர்வு பெறவில்லை. கிராமத்திலே தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தினுடைய உறவின் முறை என்று ஒரு போர்டை பார்க்கிறேன். ஆனால் அரசியல் தெளிவில்லை. வெறும் சாதியாக இருக்கிறீர்கள். அதுக்கு பிறகு பல கட்சியினுடைய துண்டு உங்களுடைய தோளில் இருப்பதை நான் பார்க்கிறேன். அது என்ன பிரயோஜனம்? நீ வெறும் சாதியாக இருந்து உன்னுடைய
அரசியல் சக்தியை நீ பயன்படுத்தி நீ அதிகாரத்துக்கு வர முடியாமல், ஏன் பல கிராமங்களுக்கு போகிறேன், இந்த கிராமத்தில் உங்களுடைய ஓட்டு என்ன என்று கேட்டால் நாங்கள் 2000 பேர் இருக்கிறோம், ஊராட்சி மன்ற தலைவர் யார் என்று கேட்டால் 10 குடும்பங்கள் இருக்கக்கூடியவரை ஊராட்சி மன்ற தலைவராக்கி இருக்கிறீர்கள். சரி, அந்த விசுவாசத்துக்காவது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் உங்களுடைய கிராமங்களுக்கு ஏதாவது நன்மையை செய்திருக்கிறார் என்று சொன்னால் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது நம்முடைய கிராமங்களுக்கு மீண்டும் திரும்பி பார்த்தார்கள் சொன்னால் இல்லை. மற்ற சாதிக்காரனாவது விட்டு ரிசர்வ் தொகுதியில், ஒதுக்கப்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று செல்லக்கூடிய இந்த சமுதாயத்தை சார்ந்தவனும் கூட இந்த கிராமங்களுக்கு வருது இல்லையே. சரி, இப்படியே விட்டுடலாமா? அப்ப எப்பொழுதுதான் நம்முடைய சமுதாயத்துக்கு விடிவு காலத்தை உண்டாக்குவது? இதுதான் நீங்க நம்முடைய இளைஞர்கள், நீ ஏன் வெறும் தேவேந்திரகுல வேளாளராய் இருந்தால் மட்டும் உன்னையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது, உன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது, இந்த சமுதாயத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எத்தனை கொலைகள் செய்தாலும் இந்த சமுதாயத்துக்கு விடுகாலம் வராது. அது தீர்வு அல்ல. என்ன தீர்வோ அதை நாம் உள்வாங்கிக் கொள்ளாமல், அதை மனதிலே கொள்ளாமல், அதில் விழிப்புணர்வு பெறாமல் அவன் இந்த சமுதாயத்தை பிரிக்கிறான், கூறாக்க 4 கூறாக்குறான், 5 கூறாக்குறான். ஏன் நீங்க இப்படி பிரிந்து கிடக்கிறீர்கள்? ஏன் பிரிய வேண்டிய அவசியம் என்ன? இந்த அரசியல் கட்சிகளுக்கு கொடி பிடிப்பதால தேர்தல் நேரத்தில் அவன் கொடுக்கக்கூடிய 5000 10,000 வாங்கி பாக்கெட்டில் போடுறதுனால உன்னுடைய குடும்பம் முன்னேறுதா? நீ ஏதாவது வளர்ந்துருக்கிறியா? நீ அதே அழுக்கு வேட்டியோடு தான் இருக்கிற. நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிராமங்கள் போறேன்னு, எந்த கிராமத்திலையும் 10 கார் உங்க பகுதியில் பார்க்க முடியாது இல்லையே. பல பேர் மாடி வீட்டு இல்லையே. மதுரை, திண்டுக்கல் பிரதான சாலை இருக்கக்கூடிய கிராமங்கள், எத்தனையோ கிராமங்கள் பார்க்கிறேன். அந்த கிராமங்களில் கூட 3 சென்ட் வீட்டு மனை கூட இந்த மக்களுக்கு சொந்தமாக இல்லை. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாட்டுக்கு சுதந்திரம் வந்தது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று இந்திய அரசியல் சாசனத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. அன்டச்சபிலிட்டி அபாலிஷ்ட் என்று இந்திய அரசியல் சாசனத்திலே இருக்கிறது, சொல்லியிருக்கிறது. எந்த கிராமத்திலாவது இத்தனை ஆயிரம் காவல்துறையினர் இருக்கிறார்களே, வருவாய்த்துறையினர் இருக்கிறார்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களே, எங்காவது ஒரு தீண்டாமை கொடுமை இருந்தால் இந்த நாட்டினுடைய சட்டப்படி நடக்க வேண்டியவர்கள், இந்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியவர்கள் எங்காவது ஓரிடத்துல அவர்கள் உனக்கு பக்கபலமா இருந்துக்கிறாங்கன்னு சொல்லு. உன்னுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லு. உனக்காக எங்காவது அவர் பேசி இருக்கிறாங்கன்னு சொல்லு. ஆனால் அவர்கள் உனக்காக பேசுவதில்லை, அவர்கள் உனக்காக குரல் கொடுப்பதில்லை, அவர்கள் உன்னுடைய பக்கம் நிற்பதில்லை. இருந்தாலும் நீ எதற்கு அவன் பக்கம் போய் நிற்கிறாய்? நீ எதுக்கு அவனுடைய கொடி பிடிக்கிறாய்? இதுக்கு பதில் சொல். உண்மையிலேயே பல இளைஞர்கள் தவறான பாதையில் போறீங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அதுதான் இந்த மாநாட்டில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. இன்னைக்கு போல இந்த மாநாடு இன்னைக்கு இது 7வது மாநில மாநாடு. 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் 11, 12ஆம் தேதி நம்முடைய புதிய தமிழக கட்சியின் துவக்க மாநாடு ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. அந்த மாநாடு நடத்துவதற்கு நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறோம். அந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு ஆளானார்கள். இதுபோல ஒவ்வொரு போராட்டம், ஒவ்வொரு மாநாடு, ஒவ்வொரு கூட்டத்தையும் நாங்கள் போர் புரிந்ததை போல ஒரு கிராமத்துக்கு நாம்
உள்ள போயிட்டு வெளியே வருகின்ற வரையிலும் அது நிம்மதியாக வெளியே வர முடியுமா என்ற கேள்விதான் இருந்தது. அதையெல்லாம் பல பேர், பல இளைஞர்கள் இன்னும் நம்முடைய கட்சியினுடைய வரலாற்றை புரிந்து கொள்ளவே இல்லை. டாக்டர் கிருஷ்ணசாமி நேரா வந்து இந்த மேடையில் இப்படி உட்கார்ல. உங்களுடைய அப்பாமார்கள் தாத்தாமார்களை கேட்டு பாருங்கள். 1995க்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் எப்படி இருந்தது, தூத்துக்குடி எப்படி இருந்தது, ராமநாதபுரம் எப்படி இருந்தது, இது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10-15க்கு மேற்பட்ட மாவட்டங்களில் நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரர்கள், பெரியோர்கள் சாதாரணமான ஒரு மனிதர்களாக கூட மதிக்கப்பட்டார்கள் நினைப்பார். 1957ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் கடலாடி பகுதியில் மிகப்பெரிய கலவரங்கள் நடந்தது. தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் நடந்த கலவரங்களில் ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட கிராமங்கள் இருந்து, ஒன்றல்ல இரண்டல்ல, ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி, இதுபோல தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தொடர்ந்து ஏற்பட்ட கலவரங்களில் 2000க்கு மேற்பட்ட கிராமங்களிலே இருந்து நம்முடைய மக்கள் உயிர் பாதுகாப்பிற்காக வெளியேற ஏற்பட்டது. பல பேர் சொந்த வீடுகளை விட்டு வெளியேறினார்கள், சொந்த நிலங்களை விட்டு வெளியேறினார்கள். ஆடு மாடுகளை பிடித்துக்கொண்டு அது ஒன்றாவது இருக்கட்டும் என்று பிடித்துக்கொண்டு வெளியேறினார்கள். தமிழ்நாட்டில் அன்னைக்கும் தேசிய கட்சிகள் இருந்தது, அன்னைக்கும் திராவிட கட்சிகள் இருந்தன. ஒரு கட்சி இந்த சமுதாயத்துக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வேணா பேப்பர்ல எடுத்து பார், எந்த ஒரு அரசியல் கட்சியாவது அவ்வளவு பெரிய கலவரம் நடந்ததை யாராவது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தார்களா என்பதை எடுத்துப்பார், ஒரு உண்ணாவிரதம் இருந்தார்களா என்று எடுத்துப்பார். இல்லை, இல்லவே இல்லை. அதே போலதான் 1968ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் கீழவெண்மணியில நம்முடைய சமுதாய, தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஆதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் விவசாய தொழிலாளர்கள் அரைப்படி நெல், ஒருபடி 2 படி கூட அரைப்படி நெல் உயர்வு கேட்டதற்காக, அவருடைய பகுதியில் விவசாய தொழிலுடைய கொடியேற்றியதற்காக 43 பேர், ஒருத்தர் 2 பேர் அல்ல, 43 பேரை, முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள் ஒன்றாக எல்லாத்தையும் ஒரே குடிசையிலே போட்டு தீ வைத்து கொளுத்தி கொன்றார்கள். யாரும் ஒருத்தர் கூட தப்பிக்கல. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அதை கண்டிச்சு நினைக்கிறீங்களா? யாராவது ஒரு கண்டன ஊர்வலம் நடத்தினார்கள் என்று நினைக்கிறீர்களா? நடக்கவே இல்லை சகோதரர்களே. அதுக்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள். அன்னைக்கு யார் ஆட்சி இருந்தாங்க? இதே திமுக தான் ஆட்சி இருந்தார். அன்னைக்கு அண்ணாதுரை தான் ஆட்சியில் இருந்தார். அதுக்கு பிறகு 1979ஆம் ஆண்டு அருகாமல் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் ஊஞ்சனை என்ற கிராமத்தில் இந்த கோயிலுக்குள்ள குதிரையை தூக்கிட்டு போறது சம்பந்தமா நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுப்படி ஒரு சமுதாயம் முன்னாடி முதல் நாள் கொண்டாடுறாங்க, ஒரு வாரம் கழிச்சு இவங்க கொண்டாடுறாங்க. அவங்க சிறப்பாக கொண்டாடுறாங்க. இவங்க அதுக்கு பிறகு போற போது, இவங்க அடுத்த நாள் தயாராகிற போது 7 பேரை பட்டப்பகலே படுகொலை செய்யப்பட்டார். யாரும் கண்டிக்கவில்லை, எந்த அரசியல் கட்சியும் கண்டிக்கவில்லை. அன்னைக்கு தட்டி கேட்கறதுக்கு நம்முடைய சமுதாயத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வேறு வேறு அரசியல் கட்சியினுடைய அடிமைகளாக இருந்தார்கள். இன்று போலதான் அன்றும். 1980ஆம் ஆண்டு இன்றைய தென்காசி மாவட்டம், அன்றைய திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடியில் ஐயாபுரம் என்ற கிராமத்தில் அதே போல 5 பேர் தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள். இதே தென்காசி மாவட்டம் அங்கே மீனாட்சிபுரம் என்ற பகுதியில் ஒரு கோவிந்தன் என்ற ஓட்டுநர் இன்னொரு சமுதாயத்தினுடைய பெண்ணோடு காதல் கொண்டு 2 பேரும் போயிடுறாங்க. அவர்கள் ஊருக்கு திரும்ப முடியவில்லை. அவர் கேரளா சென்று ஒரு மதம் மாறுகிறார். அதற்கும் பிறகும் முடியவில்லை.
அன்றைய காலகட்டங்களில் இருந்த நம்முடைய மக்களுக்கு இருந்த ஒரே தீர்வு, நாங்கள் இந்த சமுதாயத்தில் எதற்காக நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இளைஞர்கள் 1985, 89, 90 வரையிலும், 93, 95 வரையிலும் எத்தனையோ படித்தவர்கள் தங்களுடைய அடையாளங்களை எல்லாம் மறைத்து கொண்டு, ஒரு பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர் நம்முடைய நீங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் சாதியை சொல் என்று வேண்டுமென்ற அந்த ஆசிரியன் உங்களை எழுப்பி கேட்பான், நீ எஸ்சி தான் என்று சொல்லுவான். எவ்வளவு பேர் தலை குறிந்து எஸ்சி என்று சொல்வதற்கு நீங்கள் எழுந்திருப்பதற்கு எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீர்கள் தெரியும். அன்னைக்கு இருந்த ஒரே தீர்வு நாங்கள் மதம் மாறி செல்வது என்றுதான் அன்னைக்கு நம்முடைய மக்களுக்கு தெரிந்த ஒரே தீர்வு அதுதான். இதே போன்ற நிலைதான் 1995ஆம் ஆண்டு கொடியங்குளம் சம்பவத்துக்கு பிறகு நான் நேரடியாக கோயம்புத்தூரில் இருந்து கொடியங்குளம் சென்றேன். இரவு 10 மணிக்கு தகவல் கிடைக்கிறது. இரவோடு இரவாக காரை எடுத்து நானே ஓட்டிக்கொண்டு காலை 11 மணிக்கு கோவில்பட்டி வந்து அங்கே குளித்து விட்டு 12 மணி அளவில் கொடியங்குளம் சென்றோம். அதற்கு பிறகு அவற்றையெல்லாம் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்து முதல் முறையாக தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு பொதுநல வழக்கு நம்முடைய மக்களுக்காக போடப்பட்டது. நம்முடைய புதிய தமிழக ஆட்சியில் தான். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி சம்பவம் நடந்தது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி கொடியங்குளம் மக்களுக்கு குடிநீர் கொடுக்கணும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கணும். என்று சொன்னால் அங்கே இருந்த கிணத்துல கூட பெட்ரோல் கலந்தாங்க, நாயை கூட சுட்டு கொண்டாங்க, அரிசி மூட்டை வெட்டினாங்க, பாத்திரங்கள் சாப்பிடக்கூடிய பாத்திரத்தை கூட அழிச்சு போட்டாங்க. அந்த செப்டம்பர் 6ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு முதல் முறை அந்த நாம் தொடுத்த வழக்கு அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுங்கள் மற்றும் உணவுப் பொருள் வழங்குகிற ஆர்டர், அந்த ஆர்டரை வாங்கிட்டு வர்ற போது கோவில்பட்டியில் ஒருத்தருடைய தலைமையில் ஒரு 100க்கு மேற்பட்ட கிராமங்கள் 2000 பேர் எல்லோரும் மதம் மாறுவதற்கு விண்ணப்பம் தயாராகி சொன்னாங்க. அப்பதான் அதுக்கு பிறகுதான் என்னடா மதம் மாறுங்கிறாங்க, இது எப்படி தீர்வாக இருக்க முடியும்? யார் வேண்டுமென்றாலும் இயேசுவை கும்பிடலாம், அல்லாவை தொழுகலாம், சிவனை தொழலாம், முருகனை தொழலாம், அது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை. ஆனால் சமூகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக ஒன்றிலிருந்து ஒரு மாறுவது எப்படி அதுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும்? நான் அதை பார்த்தவுடன் அப்போ கூட அதிகமாக ட்ரெஸ் எல்லாம் கூட கொண்டு வரல, கோயம்புத்தூர்ல அப்படியே தங்கிட்டேன். மீண்டும் ஒரு 3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு இங்கே அங்கே கடையில் எடுத்து சொல்லிட்டு அப்படியே தங்கி அதுக்கு பிறகுதான் கிராமந்தோறும் போனேன். போய் என்ன சொன்னேன், நீ உன்னுடைய அந்த சமுதாயம் இன்று வேண்டுமென்றால் ஏழைகளாக கூலி விவசாயிகளாக இருக்கலாம், ஆனால் கன்னியாகுமரியிலிருந்து திருச்செங்கோடு வரையிலும் இருந்த நிலவரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் இந்த தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 15-20 தலைமுறையிலே இந்த மக்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது. சொந்த நிலங்களிலே விவசாய தொழிலாக்கப்பட்டிருக்கிறீங்க. குதிரை கீழே தள்ளியதோடு மீண்டும் குப்புற தள்ளியதோடு மீண்டும் மிதித்து என்று சொல்லுவதைப் போல உங்களுடைய நிலங்களை எல்லாம் பறித்ததோடு உங்களுடைய அடையாளத்தையும் அளித்து விட்டார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேவேந்திர வேளாளர் என்ற அடையாளத்தையும் அளித்து விட்டார்கள். உங்களுடைய பரந்தறியாமல் மற்ற அரசியல் கட்சிகளுடைய ஓட்டு போடக்கூடியவராக இருக்கிறீர்கள். அதனால நான் கிராமந்தோறும் அதுக்கு பிறகுதான் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் விளாத்திகுளம், கோதிலும், விருதுநகர் என்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று முதல்ல எல்லா கட்சி கொடியும் இறக்கு, சேப்பு பச்சை கொடி ஒன்றை மட்டும் ஏற்றுன்னு சொன்னேன். இதெல்லாம் அங்கதான் எல்லா விஷயம், இந்த ஒரு புள்ளியில் தான் எல்லாமே இருக்கு. நல்லா ஞாபகம். என்னைக்கு நீ பிற கட்சி கொடிகளை இறக்கிட்டு சேப்பு பச்சை வர்ண கொடி ஏற்றினியோ அதுக்கு பிறகுதான் உன்னுடைய பலம் என்ன என்பது மற்றவர்களுக்கு தெரிந்தது. அதுக்கு பிறகுதான் அடித்தால் திருப்பி அடிப்பார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரிந்தது.
எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் தேவேந்திர மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமத்துக்கு கூட செல்ல முடியல. பல லட்சம் ரூபாயோடு எப்படியாவது கொடியங்குளம் மக்களை திருப்திப்படுத்த முடியாதா என்ற நோக்கத்தோடு 2-3 அமைச்சர்கள் பெட்டி பணம் லட்சக்கணக்கான ரூபாய் எடுத்துக்கொண்டு கொடியங்குளம் போனார்கள். அந்த கொடியங்குளம் மக்கள் உள்ளே விடல. அதே போல அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த மக்களுக்கு ஏதோ தவறு நடந்து விட்டது, அவர்களை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தெய்வ செயல்புரத்தில் துவங்கி 10 கிராமங்களுக்கு சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டார். அன்புள்ள கொண்ட தாய்மார்களை, இளைஞரணி சகோதரர்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 15 கிராமத்திலிருந்து ஒரு தாய்மாரும் கூட ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார் என்று எட்டி பார்க்கல. இதெல்லாம் வரலாறுகள். இதையெல்லாம் நான் இப்படியெல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒருத்தர் வந்தார், எதிராக அறிக்கை கொடுத்தார். கிராமத்துக்கு போனாங்க, தாய்மார்கள் சொன்னாங்க, ஐயா நீங்க எதுவும் அறிக்கை கொடுக்கக்கூடாது, நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க அவங்களை எப்படி அனுப்பணுமோ அனுப்பி வச்சாங்க. அதனால நல்லதையும் கெட்டதையும் நம்முடைய தாய்மார்களும் இளைஞரும் நண்பர்களும் தெரிந்து கொண்டால் நமக்கு விடிவு காலம் வரும். எனவே புதிய தமிழகம் கட்சி சும்மா கட்சி சாதாரணமா ஒரு கொடியை வச்சு கட்சியை துவங்கி இப்படி வந்துடல. பல விதமான கஷ்டங்களையும் தொல்லைகளையும் துன்பங்களையும் தாங்கித்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். எனவே 95ல் எல்லா கொடிகளையும் இறக்கிவிட்டு புதிய சிவப்பு பச்சை கொடியின் கீழ் ஒன்றுபட்ட காரணத்தினால்தான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பலம் வந்தது. என்ன வந்தது? பலம் வந்தது. அதே பலத்தோடு தான் 96 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். நான் ஒரே 1 லட்சம் ரூபாய் மட்டும்தான் செலவழித்தேன். எவ்வளவு? ஒரே 1 லட்சம். மீதி அத்தனையும் செலவழித்ததும் தேர்தலை நடத்தியதும் எதுவுமே தெரியாமல் இருந்த கொடியங்குளம் மக்கள், அதாவது ஓட்டப்படாத மக்கள் தான் அவர்கள் தேர்தலை நடத்தி வெற்றி பெற வைத்தார்கள். அதே வேகத்தில் தான் 1998ஆம் ஆண்டு தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டோம். 1,28,000 வாக்கள் அன்னைக்கு நினைச்சு பாரு. அன்னைக்கு வந்து அத்தனை கிராமங்களிலும் 1000 ஓட்டு இருந்தா 980 ஓட்டு, 20 ஓட்டு சும்மா சாதாரணமா அது ஒப்புக்காக வச்சுட்டு பூர்த்தி பண்ணுவோம். அப்படித்தான் எல்லா கிராமங்களும் இருந்தது. அந்த ஒற்றுமையின் காரணமாகத்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் நம்மை கண்டு பயந்தார்கள். இந்த சமுதாயத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை வந்தது என்று சொன்னால் அந்த ஒற்றுமையின் காரணம்தான். இன்னைக்கு ஏன் மீண்டும் பல சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மிடத்திலே ஒற்றுமை இல்லாமல் போவதுதான். நீங்க ஒற்றுமை இல்லாமல் போய் என்ன சாதிக்க முடியும்? 4 பேர் 5 பேர் போனா 10 பேர் போனா சரி, உங்களை பெரிய தேவேந்திர சமுதாயத்தினுடைய தளபதி வந்துட்டாருன்னு மனசால மதிச்சா உங்களுக்கு பணம் கொடுக்க போறான். அந்த பையன் வந்துக்கிறான், ஒன்றும் காட்டிக்காத, அவனுக்கு ஒரு 10,000 கொடுத்து விடு, 20,000 கொடுத்து விடு, 30,000 கொடுத்து விடு, அப்படித்தான் கொடுத்து விடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே உள்ளூர் உங்களை மதித்தெல்லாம் செய்யறதில்லை. இந்த மரியாதை உங்களுக்கு வேணுமா? இந்த அவமரியாதை உங்களுக்கு வேணுமா? எதற்காக பிரிந்து நீங்கள் ஆளுக்கு ஒரு இயக்கம் வைக்கிறீர்கள்? எதற்காக இந்த இயக்கங்கள் எல்லாம்? என்ன செய்வதற்காக? என்ன சொல்றேன், நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் அல்லது வேறு மற்றவர்கள் எல்லாம் எல்லாரும் ஒற்றுமையா ஒரே புள்ளியில் இருந்தா, என்ன சொல்றேன், 2026ல் ஏறக்குறைய 20 மாவட்டங்களில் நாம் தான் ஆதிக்கம் செலுத்த போகிறோம், நாம் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக. 96ல் அப்படித்தான் நடந்தது. நாங்கள் 96ல் வெறும் 6 சட்டமன்ற தொகுதியில் மட்டும் போட்டியிட்டு
மீறி எல்லா தொகுதிகளிலும் அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவை தோற்கடியுங்கள் என்று சொன்னோம். மக்கள் அந்த கட்சி அங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு எங்கும் தோற்கடித்தார். எப்பொழுதும் சொல்கிறேன், 96 என்ன நிலைமை இருந்ததோ அதே போல் 2026 ஒரு நல்ல நிலைமை வந்திருக்குது. புதிய தமிழகமும் நம்மோடு தோழமையோடு போட்டியிடக்கூடியவர்களும் தவிர மற்றவர்கள் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கிய தீர்மானம். அவருடைய தோல்வியில்தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கு. அவருடைய தோல்வியில்தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கு. நானும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களோடு 5 ஆண்டு காலம் உறவித்திருக்கிறேன். அதுக்கு முதல் 1975 அவரோடு தெரியும். அம்மையார் ஜெயலலிதாவை தெரியும், மூப்பனாரோடும் எல்லோரோடும் நெருங்கி பழகியிருக்கிறோம். ஆனால் இன்று இருக்கிற முதல்வரை போல ஒரு அகங்காரம் பிடிச்சவரை யாரையும் நான் பார்த்ததே கிடையாது. நான் பிடித்தது முயலுக்கு 3 கால் என்று மட்டுமே அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் அப்படி நடந்து கொள்கிறாரே. நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ராமநாதபுரத்திலும் மற்ற மாவட்டங்களிலும் இன்னும் அவரை ஆதரிப்பது எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும்? என்னெல்லாம் துரோகம் செய்து வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியோர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் என்ன நோக்கத்துக்காக படிக்க வைக்கிறீங்க? இந்த பிள்ளைகள் எல்லாம் படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தானே படிக்க வைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், எந்த ஒரு கிராமத்திலாவது, எந்த ஒரு பேராட்சி, எந்த ஒரு நகராட்சியிலாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க நீங்க இந்த ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்தாலும் கூட நீங்க இலவசமா யாராவது ஒருத்தருக்கு வேலை கொடுத்துக்கிறான்னு சொல்லுங்க. சத்துணவு அமைப்பாளர்னா 8 லட்சம் கொண்டா, 9 லட்சம், ரேஷன் கடைனா 10 லட்சம் கொண்டா, எல்லா பொறுப்புகளுக்குமே விலை பேசுறாங்களே. அட இதுலயும் நீ கனிவள கொள்ளை அடிக்கிறாய். அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல கோடி கோடியாக 10%, 15%, 20% எடுத்துக்கிறீங்க. அதுக்கு பிறகுமா உங்களுக்கு ஆசை போக மாட்டேங்குது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷத்துல மினிமம் 500 கோடிக்கு 1000 கோடிக்கு அதிபதி ஆகணும். ஒரு அமைச்சர் 10,000 கோடிக்கு அதிகாரம். 1 கோடி 2 கோடி 10,000 கோடிங்க. ஒவ்வொரு துறையிலும் 10,000 கோடி, 20,000 கோடி. ஏன் நம்முடைய மக்கள் இன்னைக்கு பசியோட பட்டினியோட கிடக்கணும்? நம்முடைய தேவேந்திர மக்கள், படித்த இளைஞர்கள் அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பிலே பெறுவதற்காக எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் பட வேண்டியிருக்குது. நாம் எஸ்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வெறும் 2021 பெயர் மாற்றம் செய்தார்கள். மத்திய மாநில அரசுகள் 2 பேரும் சேர்ந்து நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்கல. சரி, ஷெட்யூல் காஸ்ட்ல வச்சிருக்கிறேன். ஷெட்யூல் காஸ்ட்ல என்னென்ன சமுதாயமெல்லாம் இருக்குது? தேவேந்திர வேளாளர் இருக்கிறார்கள், ஆதிராவிடர் இருக்கிறார்கள், அதுபோக முன்னொரு சமுதாயம் இருக்குது, அதுபோக சிறு சிறு சமுதாயங்கள் இருக்கிறார்கள். அதுல 18% இந்த சமுதாயத்துக்கெல்லாம் சேர்ந்து இடஒதுக்கீடு. திடீரென்று 2010ஆம் ஆண்டு அன்று முதல்வர் அந்த கருணாநிதியினுடைய தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டு 3% அவர்களுக்கு என்று ஒதுக்குகிறார். அந்த 3% 18ல் 3 பிரிச்சு கொடுக்கிறது கூட பிரச்சனை இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா முன்னுரிமை அடிப்படை அவங்க வந்தாங்கன்னா மீதி இருக்கிற 15% அவர்களுக்கு தான். அந்த அடிப்படையில் தான் கடந்த 5 வருடத்தில் ஏறக்குறைய 25,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்திற்கும் ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாயத்திற்கும் சேர்ந்திருக்க வேண்டிய மிக உயர்ந்த பதவிகள். சாதாரணமான சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி அமைப்பாளர், ரேஷன் கடை ஊழியர் அல்ல, நிரந்தரமான பெரிய பதவிகள். குறிப்பாக 50,000, 1 லட்சம், 1,50,000 ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய, அரசாங்கத்தினுடைய உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள், அதே போல பதிவுத்துறை, வேளாண்மை துறை,
மருத்துவத்துறை, காவல்துறை என்ற உயர் பதவி அனைத்திலுமே அந்த சமுதாயத்தை கூப்பிட்டு 10 பதவி இருந்தால் உடைச்சு 10 மாவட்டத்துக்கு கொடுத்து ஒரு போஸ்ட் அது அவங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று ஏறக்குறைய 25,000 பணியிடங்களை அவர்கள் தாரை வார்த்து கொடுத்துக்கிறார். இதுக்கும் நாங்க புலி, எலி, சிறுத்தை, சிங்கம்னு சொல்லிட்டு 4 பேர் ஒரு கட்சி வச்சு நடத்துறான். ஒரு நாள் சட்டமன்றத்தில் இதை எதிர்த்து அவங்க குரல் கொடுக்கல. அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய இளைஞர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இதான் அண்ணல் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய நீங்கள் விசுவாசம். அம்பேத்கர் படத்தை போட்டுக்கொண்டே ஒருவர் அம்பேத்கருடைய லட்சியத்துக்கு துரோகம் செய்கிறார்களே, நீங்கள் எல்லாம் இதை கேட்கக்கூடாதா? இவர் என்ன பிரச்சனைனா, இது போன்ற துரோகிகளை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா விதமான தவறுகளும் நடைபெறுகிறது. ஸ்டாலினா தவறு பண்ணல, தவறு பண்றதுக்கு உடந்தையாக பல பேரும் இருக்கிறார்கள். அவருடைய செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பதற்கு யாரும் முன்வரதில்லை. 2024ஆம் ஆண்டு கடந்த வருஷத்துக்கு முன்ன வருஷம் 2025 நான் ஒரு பெரிய போராட்டம் நடத்தணுமே, சென்னை போய் கொற்ற மலையில் ஒரு போராட்டம். எதுக்காக? இந்த உள் இடதுக்கீட்டை ரத்து செய்வதற்காக. முதல் நாள் அனுமதி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு காலையில் நம்முடைய போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு தான் அவர் நடவடிக்கை எடுத்தார். நாம் என்ன இல்லாத கேட்கிறோமா? ஐயா, ஒன்று, தேவேந்திர வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றி விடுங்கள். நாங்கள் எம்பிசியிலையோ பிசியிலையோ அல்லது தேவேந்திர வேளாண் ஒரு புதிய பட்டியலை உருவாக்கி எங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப 7%, 7.5%, 8% நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஒன்று, நேர்மையாக தான் நீ அதை செய்யணும். இல்லைன்னா அந்த பட்டியலுக்குள்ள எங்களுக்கு இருக்கக்கூடிய பங்கை கொடுக்கணும். அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறோம். என்ன காங்கிரஸ் என்ன செய்யுது, கம்யூனிஸ்ட்காரங்க என்ன செய்யறாங்க, அவங்க துணை போகக்கூடிய கட்சிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? நான் இன்னொரு அமைப்பை பெயர் சொல்ல விரும்பல. அவர்கள் துரோகத்தினுடைய மறு வடிவமாகவே மாறி போயிட்டாங்க. அவர்கள் கைக்கூலிகளாக மாறி போய்விட்டார்கள். அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் தான் முடிவு பண்ணணும். எனவே நமக்கு இன்று இருக்கக்கூடிய இந்த அரசு நம்முடைய தேவேந்திர மக்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுக்க மறுக்கிறார்கள். என்னைக்காவது இங்கே பரமக்குடியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு ரிசர்வ் தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு போயிருக்கிறாங்க, குரல் கொடுத்து உண்டா? நிலக்கோட்டையிலிருந்து போனவங்க குரல் கொடுத்துக்கிறாங்களா? இதே சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில், அதில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி, வாசு, சங்கரங்கோயில், தமிழ்நாட்டுடைய எந்த பகுதியில் இருந்தாவது 44 சட்டமன்ற தொகுதியில் யாராவது குரல் கொடுக்கிறாங்க? இதே புதிய தமிழகம் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை இருந்திருந்தால் நம்முடைய உரிமைகளை விட்டிருப்போமா? விட்டிருக்க மாட்டோம். ஏன் நீங்களெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்? இன்றைய தேர்தல் இன்னும் 2 மாசத்துல வரலாம், அல்லது 1.5 மாசத்துல வரலாம், 3 மாசத்துல வரலாம். நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளும் தாய்மார்களும் தேர்தல் நாளைக்கு துவங்க தேர்தல் பணியை இந்த நிமிடத்திலிருந்தே துவைக்கிறது. ஏன்னா மற்றவர்களுக்கு இந்த தேர்தல் அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சிக்கு 10,000 கோடி சம்பாதிச்சவனுக்கு 30,000 கோடி சம்பாதிக்கலாம்னு ஆசை வரும். 20,000 கோடி சம்பாதிக்க 60,000 கோடி சம்பாதிக்கலாம்னு வரும். ஏற்கனவே 2 லட்சம் 3 லட்சம் கோடி சம்பாதித்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம்னு ஆசை வரும். ஆனால் அந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு வர வேண்டாம். ஆனால் இந்த சமுதாயம் நிம்மதியாக வாழணும் இல்லை, இந்த சமுதாயம் மரியாதையோடு வாழணும் இல்லை, இந்த சமுதாயம் சட்டமன்றத்தில் சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட உரிமைகளோடு வாழணும் இல்லை. அட இத்தனை ஆண்டு காலம் 5 வருஷம் நீ இருந்து என்னமோ ஒவ்வொரு ஊரா போய் நீ ஏதோ மக்களுக்கு என்னமோ திட்டங்களை அறிவிக்கிற. என்ன திட்டங்களை கொடுக்குற? என்ன திட்டம் மக்களுக்கு போய் சேருது? எந்த திட்டமும் மக்களுக்கு இந்த ஆட்சி இருக்கிறதும் போய் சேராது, அவர் சேர்க்க மாட்டார்கள். அதனால ஒரே வழி, இந்த ஆட்சிக்கு விடை கொடுக்கிறதுக்கு ஒன்றுதான் வழி. வெறும் விடை கொடுப்பதல்ல, விடை கொடுத்து ஒரு திருடன் போய் இன்னொரு திருடனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அல்ல. தமிழ்நாட்டில் இனிமேல் ஆட்சி அதிகாரம் என்று சொன்னால்
அது புதிய தமிழகம் கட்சியும் அங்கம் பெற வேண்டும் என்பதுதான் அதான் லட்சியம். இந்த உணர்வு, இந்த ஒற்றுமை, இந்த வெறி ஒவ்வொரு தேவேந்திர சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே வந்தால் ஒழிய இந்த சமுதாயத்துக்கு விடிவு காலம் வராது. எதற்காக கடந்த 9 மாத காலமாக நான் ஊர் ஊரா போனேன். எவ்வளவோ மாவட்ட செயலாளர்கள் தயங்கினார்கள். ஒரு நாள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறது கூட அவ்வளவு யோசித்தாங்க. பல பேர் 10 கிராம் போடுவான், 5 கிராம் தான் ஏற்பாடு பண்ணுவோம், 5 கிராம் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. நான் சொன்னேன், நீ கிராமங்களில் இந்த நிகழ்ச்சியை மட்டும் ஏற்பாடு செய். மக்களை நான் சந்தித்து விட்டால் அந்த மக்கள் இந்த மாநாட்டிலே திரளாக கலந்து கொள்வார்கள். இன்னைக்கு கலந்துக்கிறாங்களா இல்லையா? இது தனிப்பட்ட முறையில் யாருடைய நன்மைக்கானதில்லை. ஒரு மிகப்பெரிய சமுதாயம் தன்னுடைய வலிமையை புரியாமல் பிரிந்து கிடக்கிறது தான் என்னுடைய கவலை. நான் மதுரையில் ஏன் மாநாடு போட்டதுக்கு உண்டான வரலாற்றை ஒன்று சொல்கிறேன். இப்போ 2026 இருக்கிறோம். ஏறக்குறைய சரியாக 50 வருடங்களுக்கு முன்பு, யாராவது 50 வருடங்களுக்கு முன்பு பல பேர் அப்போ 50 வருஷம் தாண்டவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. இதே மதுரையில் 1976ஆம் ஆண்டு நான் 4ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த நேரம், நம்முடைய இளைஞர்கள் பெரியோர்கள் உன்னிப்பாக கேட்கணும். அப்பொழுது மற்றவர்களைப் போல நாம் எப்படியாவது படித்து மருத்துவராகிவிட்டு நம்முடைய குடும்பம் நம்முடைய வளர்ச்சி என்று இருந்து விடலாம் என்று நான் இருந்தல்ல. அப்பொழுதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுடைய அவநிலையெல்லாம் புரிந்து எல்லாருக்கும் ஒரு சமத்துவமான ஒரு நிலையை கொண்டு வரணும். ஏழை பணக்காரன் என்ற தாழ்வு நீங்கணும். பிறப்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை மாறணும். அப்படி என்ற அந்த லட்சியத்திற்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்த காரணத்திற்காக அன்று பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அவசர நிலை பிரகடனம் செய்திருந்தார். அது 1976ஆம் ஆண்டு நான் கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 9 மாதம் கழித்து 1977 தான் விடுதலை செய்யப்பட்டேன். அப்பொழுது என்னுடைய தாயார் தாமரை அம்மாள் அவர்கள் என்னை பார்ப்பதற்கு ஜெயிலுக்கு வந்திருந்தார். அவரை ஏறக்குறைய நான் 9 மாதத்தில் 1 மாதம் அவரை பார்க்க தவிர்த்து விட்டேன். என்று சொன்னால், நாம் ஒரு தாயாரை பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே ஏதாவது ஒரு பலகீனம் ஏற்பட்டு விடும் என்பதற்காக நான் தவிர்த்தேன். 1 மாத காலம் இங்கேயே அவர் வருவார். இங்கே நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் பொன்னுசாமி என்றார், அவருடைய வீட்டில் தங்கி தினமும் காலை சிறைச்சாலைக்கு வருவது, பார்க்காமல் போய்விடுது. சிறை அதிகாரிகள் எல்லாம் என்னிடத்தில் தொடர்ந்து பேசி அதுக்கு பிறகு என்னுடைய தாயார் சந்தித்தார். அப்பொழுது அவர் படிக்காதவர் தான், இருந்தாலும் கூட ஒரு கருத்தை மட்டும் என்று சொன்னார். இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் அப்போல்லாம் பல பேர் அந்த 76ல் பல கட்சியை சேர்ந்தவர்களும் உள்ளிருந்தாங்க. வருவாங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு உடல் சரியில்லை, நான் மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்னுடைய தாயார் ஒன்று சொன்னது, இது மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, எழுதி கொடுத்தா விட்டுருவாங்கன்னு, எந்த காரணத்தை கொண்டும் எழுதி மட்டும் கொடுத்து விடாது என்பது தான் என்னுடைய தாயார் சொன்னது. அந்த ஒரே வரிதான் கடந்த 50 ஆண்டு காலமாக என்னை வழிநடத்துகிறது. எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும், அதுக்கு பிறகு எவ்வளவோ சூழ்நிலைகள், மோசமான சூழ்நிலைகள். அதுக்கு பிறகு 1978 அதே மருத்துவக் கல்லூரி 5ஆம் வகுப்பு படிக்கிற போது 3 மாதம் ஊஞ்சலை படுகொலைக்கு நோட்டீஸ், விழுப்புரம் படுகொலைக்கு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு எவ்வளவோ சிரமங்களை சந்தித்தோம். ஆனால் எந்த நேரத்திலையும் சுயநலத்தை முன்னாலே வைத்து, தன்னலத்தை முன்னாலே வைத்து இந்த மக்களை நான் காட்டி கொடுத்த வரலாறு கிடையாது, விட்டு கொடுத்த வரலாறே கிடையாது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் ஒரே ஒன்று கோரிக்கை வச்சாங்க,
குன்னூரில் அனைத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய முதலாளிகளுடைய கூட்டம் நடக்கிறது. நீங்கள் அதிலே கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த முதலாளிகளுடைய கூட்டத்துக்கு போனாலே தொழிலாளிகள் நம்பிக்கை இருந்து விடுவார்கள் என்பதற்காக நான் அந்த கூட்டத்தை கூட தவிர்த்தேன். அதுக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான பேரை உறுப்பினராக கொண்ட தமிழ்நாட்டில் தேயிலை தோட்ட லட்சக்கணக்கான பேர் நிரந்தர தொழிலாளர்கள் நம்முடைய புதிய தமிழகத்தில் இருந்தார்கள். ஒவ்வொரு சம்பள பேச்சுவார்த்தையின் பிறகும் அவர்கள் கடந்த காலங்களில் வெறும் 3 ரூபாய் 400 ரூபாய் தான் உயர்த்துவார்கள். ஆனால் நாம் தலையிட்ட பிறகுதான் அவர்களுக்கு 65 ரூபாயிலிருந்து 110 ரூபாயாக சம்பள உயர்வு வந்தது நம்முடைய புதிய தமிழகத்தினுடைய முயற்சியால் தான். அதே போல்தான் தமிழ்நாட்டில் 1996 வரையிலும் இருந்த 1 லட்சம் கிராமங்களில் 60,000க்கு மேற்பட்ட கிராமங்களில் இரட்டை டம்ளர் இருந்தது. இதெல்லாம் இளைஞர்களுக்கு தெரியுமோ தெரியாது. கிராமங்களில் எந்த டீ கடையிலையும் நம்முடைய அப்பாமார்களை தாத்தாமார்களை உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். காசு கொடுத்தாலும் கூட உள்ள விட மாட்டாங்க. வெளியே ஒரு சிரட்டை தேங்காய் தொட்டி இருக்கும், அல்லது ஒரு வலை மாதிரி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸை எடுத்து குடிச்சிட்டு கழுவி அதிலே வச்சுட்டு போகணும். இந்த விஷயத்தை நான் சட்டமன்றத்தில் பேசி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம இரட்டை டம்ளர் ஒழிக்கப்படவில்லை என்று சொன்னால் இரட்டை டம்ளர் உடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று 1 மாத காலம் நடத்தினோம். இன்னும் புதிய தமிழகம் வெறும் தேர்தலுடைய வாக்கு வாங்குவது சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினருக்காக அல்ல. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளிலுமே சாதனைகள் என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சிக்கு மட்டும்தான் சொந்தம். எந்த பிரச்சனையை திமுக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கிறான், எந்த பிரச்சனையை அண்ணா திமுக முடிச்சு கொடுத்தான், எந்த பிரச்சனை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் முடித்தான், எந்த பிரச்சனை கம்யூனிஸ்ட் முடிச்சு கொடுத்தான். உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு தீர்வு வந்திருக்கிறது சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சியால் மட்டும்தான் அந்த தீர்வு வந்திருக்க முடியும். வேறு யாரும் சொல்ல முடியாது. இந்த பிரச்சனையை நாங்கள் தான் தலையிட்டோம் தீர்த்து வச்சோம் என்று எந்த கட்சிக்காரரும் சொல்ல முடியாது. சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியிலே தேர்விடம் பிடித்து இழுப்பதற்கு நம்முடைய தேவேந்திரோட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதரவு அனுமதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்த பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து எல்லா சாதியை சார்ந்தவர்களும் தேர்விடம் பிடித்து இழுக்கலாம் என்ற உத்தரவை பெற்றுக் கொடுத்தது புதிய தமிழகம் கட்சி. 10 ஆண்டு காலம் போராடினோம். போற போதெல்லாம் அதை எடுக்க மாட்டாங்க, மூடிடுவாங்க. எத்தனையோ தடவை இங்க மதுரையிலிருந்து திருச்சியிலிருந்து போற போது இடையில கை செஞ்சிருவாங்க. ஆனால் இப்பொழுது 20 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு கண்டதேவியில தேவேந்திர சமுதாயமும் சேர்ந்து தேரெடுத்த அந்த தேர் ஓடுது. அப்போ தொடர்ச்சியான போராட்டம், ஒரு லட்சியம், குறிக்கோள் எதுவுமே இல்லாம வெறும் சாதி என்று சொல்லி மட்டுமே எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதியை அரசியலாக மாற்றினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுமே தவிர வெறும் சாதியாக வெற்றி பெற முடியாது. அதை உங்களை பயன்படுத்திக் கொள்ளுவார்கள். வேலி இல்லாத பயிரை போல ரோட்ல போற ஆடு மாடெல்லாம் அது மேய்ஞ்சிட்டு போயிடும். இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு விடிவு காலம் வேணும், உங்களுடைய பிள்ளைகள் முன்னேறணும், உண்மையிலேயே நீ சமத்துவத்தை விரும்புகிறாய் என்று சொன்னால் நீ வெறும் தேவேந்திர சமுதாயமாக இருக்காத, புதிய தமிழகமாக இரு. ரெண்டே தான் நீ மனசுல வச்சுக்கணும். சமுதாயம் என்று சொன்னால் தேவேந்திர குலம், அரசியல் என்று சொன்னால் புதிய தமிழகம். இந்த 2 ஆயத்தையும் ரெண்டையும் மட்டும் வச்சுக்கோ. இதுதான் 2 கண்கள். இந்த 2 இருந்தால் உன்னை யாராலும் வெல்ல முடியாது, யாராலும் வெல்ல முடியாது. எனவே இதைத்தான் இதை உங்களிடத்தில் சொல்லுவதற்காகத்தான் இதெல்லாம் ஒன்னா கூட்டி சொல்லணும். எதுக்காக உலக தேவேந்திரர்கள் ஒருங்கிணைப்பு என்று சொன்னோம்? இன்னைக்கு தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய 2-3 மாவட்டங்களை தவிர பெரும்பாலான மாவட்டங்களை பரவி இருக்கிறார்கள். மலேசியாவில் இருக்கிறார்கள்,
பர்மாவிலே இருக்கிறார்கள், சிங்கப்பூரில் இருக்கிறார்கள், ஆப்பிரிக்காவில் இருக்கிற உலகத்தினுடைய ஏறக்குறைய 81 நாடுகளில் நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார். எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆகணும். இனிமேல் கிராமந்தோறும் ஆளாளுக்கு ஒரு அமைப்பை வச்சுக்கிறத விட்டுருங்க. என்ன சாதிக்க முடியும்? எதுவுமே சாதிக்க முடியாது. நாம் சாதிக்க வேண்டியது நம்ம அரசு அதிகாரத்துக்கு வராமல் எதையுமே சாதிக்க முடியாது. யாராவது வந்து பாருங்க, நான் இந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்பான், அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சொல்லுவான், இந்த கட்சியினுடைய கிளை செயலாளர் சொல்லுவான். ஆனால் கட்சியை பயன்படுத்தி அவனுடைய சமுதாயத்துக்குத்தான் அவர்கள் தொண்டாற்றுகளை தவிர உங்களுக்கு யாரும் தொண்டாற்று. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு தொண்டு ஆற்றுன்னு சொன்னாலே நீ ஒரு அரசியல் இயக்கமாக மாறினால்தான் அது சாத்தியமா. வெறும் அரசியல் இருந்தால் எப்படி நம்ம ஆட்சிக்கு வரணும்? ஆட்சிக்கு வரணும் எப்படி இருக்க முடியும்? ஆட்சிக்கு வர்றது ஓட்டு தான், ஓட்டு சக்தி தான். எனவே இந்த ஓட்டு சக்தியை ஒருங்கிணைப்பது தான் நம்முடைய மிக முக்கியமான. அதனால் இங்கிருந்து இப்போ கிராமத்திலிருந்து இன்னைக்கு வந்து பல பேர் இங்கே வந்திருக்கிறீங்க, இல்லை ஆயிரக்கணக்கான கிராமத்தில் வந்திருக்கிறீங்க. நாளையிலிருந்தே 2 விதமான கருத்துக்கள் எந்த கிராமத்திலும் வரக்கூடாது. இந்த கூட்டணி அந்த கூட்டணி எந்த எதுவும் பேசாத. புதிய தமிழகம் எதில் இடம்பெறுதோ அதுதான் வெற்றி பெறக்கூட கூட்டணி ஆக போகுது. வேற என்னதுக்கு இருக்கு? கடந்த காலத்தில் தவறாக நம்முடைய தாய்மார்களும் புரிந்து நாம் அந்த கூட்டணியில் போயெல்லாம் வெற்றி, இந்த கூட்டணியில் வெற்றி பெறணும் அப்படித்தான் எல்லாம் சொன்னாங்க. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசியில் நான், உங்களுக்கு தெரியும், கூட்டணியில் போட்டியிட்டோம். இதையெல்லாம் நம்முடைய தாய்மார்கள் தெரிஞ்சுக்கணும். அது சரஸ்வதி சொன்னது. 2019 என்னாச்சு? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க, ஐயா நம்ம தனி சின்னம் வேண்டாம், அந்த சின்னத்தில் போட்டியிட்டா ஈஸியாக எல்லாரும் ஓட்டெல்லாம் குவிச்சிருவாங்க, கொட்டிடுவாங்க. நான் பலமுறை சொன்னேன், இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம். நம்முடைய கட்சி இத்தனை வருஷமாக நடக்குது, நமக்கு ஒரு அடையாளம் உண்டு. 30 வருஷமாக பல கோடீஸ்வரர்களோட கட்சியை துவங்கினார்கள். மந்திரியாக இருந்தவங்க, எம்பியாக இருந்தவங்க, மத்திய அமைச்சராக இருந்தாலும் கட்சியை தொடங்கினா ஒரு தேர்தலோடு ஓடிட்டாங்க. ஆனால் 30 வருஷமாக அந்த கட்சியை வந்து உங்களுக்கு வழிநடத்திருக்கிறேன். காரணம் என்ன? நம்முடைய பார்வை தெளிவானது. நாம் உண்மையாக இருக்கிறோம். நாம் நிச்சயம் வெற்றி, இன்றையில் நாளைக்கு வெற்றி பெறுவோம்னு சொன்னோம். அதனால தான் அந்த தனி சின்னத்திலேயே போட்டியிடுன்னு சொன்னோம். மக்கள் எல்லாம் பல பேர், ஐயா எப்படியாவது இந்த தடவை ஜெயிச்சாகணும்னு சொல்லி. சரி, 2019 அதிமுகவுடைய கூட்டணியில் இரட்டையில சின்னம் வாங்கி போட்டியிட்டோம். நம்முடைய தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அந்த தேர்தலில் ஒரு அந்த மாவட்ட செயலாளர் 2014 நான் போட்டியிட்டேன். அப்போ திமுகவுடைய கூட்டணியில். அன்று 2014 வந்து திமுகவோட கூட்டணியில் போட்டியிட்ட போதும், 2019 போட்டியிட்ட போதும் அந்த மாவட்ட செயலர் ஒருத்தம் கூட ஒரு நாள் கூட என்னோடு ஓட்டு கேட்க வரல. எங்காவது நீங்க தெரிஞ்சீங்களா? நம்முடைய கட்சியினுடைய தலைவர், நம்ம தலைவர் வந்து போட்டியிடுகிறார். அவன் ஒரு மாவட்ட செயலாளர் தானே. அவங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அப்ப அவங்க போகலினா அவங்க ஓட்டு நம்மளுக்கு வராதே அப்படி என்று தெரிந்து கொள்வதற்கு கூட நம்மளுக்கு மக்களுக்கு முடியல. அவர்கள் அவர்களாகவே இருக்கிறார். அவங்க ஜாதி என்ற நிலையிலிருந்து எந்த இவங்கெல்லாம் மாறல. வெறுமனே அவன்லாம் வந்து திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ்னு போதிட்டு இருக்கானே. உண்மையில் சாதாரண மக்களை விட சாதி வெறிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிற அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க எத்தனை பேர் நம்முடைய மற்ற எல்லா கட்சிக்காரரும் வந்தா நீங்க போய் ஆரத்தி எடுக்கிறீங்க? நானும் கூட்டணியிலே திமுக கூட்டணி, அதிமுக மாறி மாறணும். ஒரு இடத்துல அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் ஆரத்தி எடுக்க சொல்லு.
அப்ப அவர்கள் தீண்டாமை பார்க்கிறார்களா இல்லையா? வேறுபாடு காட்டுகிறார்களா இல்லையா? நம்மை பிரித்து பார்க்கிறார்களா இல்லையா? நாம பிரித்து பார்க்கிறோம், நாம பிரித்து பார்க்கறதில்லை. இதையெல்லாம் அந்த தலைமைகள் கட்டுப்படுத்துவதில்லை. அந்த தலைமைகள் இதையெல்லாம் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையிலே இல்லை. வெறுமனே சமூக நீதி பேசுறான், வெறுமனே உண்மை முற்போக்கு பேசுறான். ஒருத்தங்க கூட முற்போக்காகவும் இல்லை, ஒரு சாதாரண சகோதரத்துவ அடிப்படையில் கூட கிடையாது. எனவே இத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் இந்த அரசியல் கட்சியை நடத்தி வருகிறோம். இதுக்கு பத்தாம என்ன செய்யறான்? 2014 19 எங்கோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனடியா கிருஷ்ணசாமியை தோக்கடிக்கணும் வர்றான்ப்பா. எங்கோ எந்த அந்த சம்பவத்துக்கும் நமக்கும் தொடர்பு கூடாது. அப்ப அவர்கள் யாரை குறி வைக்கிறாங்க? கிருஷ்ணசாமி வெற்றி பெறக்கூடாது, கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றால் சட்டமன்றத்தில் இந்த சமுதாயத்துக்காக பேசுவார். கீழே அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய இந்த மக்கள், ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்கள் இவங்க உயர்ந்துருவாங்க. இவன் தெரிஞ்ச நிமித்தி நடப்பான், நம்மளுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டான். அப்போ அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை நீங்கள் புரியாமல் இருந்தால் நாங்க எத்தனை காலத்துக்கு நாங்க இப்படி பேச முடியும்? அதனால நம்முடைய தாய்மார்கள், தெய்வ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இனிமேலாவது மற்ற அரசியல் கட்சிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், தேர்தலை பொறுத்த மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இனிமேல் இது பண்ட மாற்று மாறுதான் இருக்கணுமே தவிர அதில் வேற எதுவும் வச்சக்கூடாது. தேர்தலில் நிற்கிறோமா, ஆட்சியில் பங்கு இருந்தால் பேசுவோம், இல்லைன்னா இல்லை. நீங்கள் கூட நினைக்கலாம், ஐயா நான் ஒருத்தர் ஜெயிச்சு போனால் போதும், 2 பேர் ஜெயிச்சு போனால் எல்லாம் சாத்திடலாம். அது உங்களுடைய விருப்பம், இல்லைன்னு சொல்ல. ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதை விட ஒரு அமைச்சராக இருந்தால் உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியும். நாம ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினராக வச்சுக்கோங்க. அந்த 15 சட்டமன்ற தொகுதியில் போய் அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கலெக்டர் கிட்ட என்னுடைய கிராமத்தில் என்னுடைய தொகுதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்க தான் பெட்டிஷன் கொடுக்க முடியும். ஆனால் நாம் ஒரு அமைச்சராக வந்துட்டோம்னா அமைச்சர் போய் எந்த கலெக்டரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கலெக்டர் அமைச்சரை பார்க்க வருவார், தாசில்தார் அமைச்சரை பார்க்க வருவார், வரணும். எஸ்பி கலெக்டர் பார்க்க, அமைச்சரை பார்க்க வருவார், வரணும். எனவே இந்த அதிகாரம் உங்களுக்கு வேணுமா? இல்லை 100 ரூபா கொடுக்குறாங்க, 200 கொடுக்குறாங்க, 500 கொடுக்குறாங்க, 1000 கொடுக்குறாங்கன்னு ஓட்டை போட்டுட்டு 5 வருடங்களுக்கு ஓட்டாண்டியா இருக்கணுமா? அதனால நம்மை அவர்கள் வேறு விதத்திலே கணக்கு போடுவார். இப்போ மாநாடு வேற இவ்வளவு பெரிய வெற்றிகரமாக அமைஞ்சிருச்சா? அதனால நம்முடைய கிராமங்களுக்கு நீ ரேட்டு கொஞ்சம் கூடும், ரேட்டு கொஞ்சம் கூடும். ஆனா அந்த மாதிரி ஒரு தவறு நடந்து விட்டால், நான் பல முறை சிறை சென்று உலக மார்க்சிய தத்துவத்தை முழுமையாக படித்து, பெரியாரை படித்து, எல்லாத்தையும் படித்து, அதுக்கு பிறகு என்னை உறுதி செய்து கொண்டு இந்த அரசியல் நிற்கிறேன். அது சியாமோ அல்லது இருக்கக்கூடிய எல்லோராலும் அப்படி இருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. அதனால புதிய தமிழகம் கட்சி உங்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக அல்ல, மாறாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். எல்லா அரசியல் கட்சியும் புரிஞ்சுக்கோ, அவர்கள் நல்லவர்கள் அல்ல, அவர்கள் மோசமானவர்கள். அவர்கள் உங்களுடைய மேன்மைக்கு ஒரு காலத்திலும் குரல் கொடுக்க மாட்டார்கள், பாடுபட மாட்டார்கள். இன்று இருக்கக்கூடிய தலையாரியிலிருந்து தலைமைச் செயலாளர் வரையிலும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவராலும் உங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டார். தலைமைச் செயலாளர் பேருக்கு வச்சுக்குவாங்க, இந்த சமுதாய சார்ந்தவன் காட்டி உங்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக, அவ்வளவுதான். மற்றபடியே உங்களுக்கு ஏதாவது நன்மை உன்னுடைய வீடு வெல்லும், உன்னுடைய வாசப்படி வெல்லும் ஏதாவது நன்மை வரணும்னா
அது புதிய தமிழகம் கட்சி சென்னை கோட்டையிலே உட்கார்ந்தா மட்டும்தான் வரும். இல்லைன்னா அது வராது. அது இன்னும் 5 வருஷம் காத்திருக்கலாமா, 10 வருஷம் காத்திருக்கலாமா? நோ. இன்னைக்கு நாளைக்கு தேர்தல் வருது, நாளைக்கே முடிவு பண்ணு. வரக்கூடிய தேர்தலில் 2 ஒரு முடிவு பண்ணு. நாளையிலிருந்து இந்த ஆளுங்கட்சிக்காரன் எம்எல்ஏ வந்தா, எம்பி வந்தா ஓடோட விரட்டு. ஐயா, நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துவதற்காக நான் எத்தனை கிராமம் பனியில் போயிருக்கிறேன், வெயிலில் போயிருக்கிறேன், கொற்ற மலையில் கொடையை பிடிச்சு கூட அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யக்கூடாதுன்னு போயிருக்கிறேன். நாங்கள் ஒன்றும் உங்களை போல கோடி கோடியாக சம்பாதித்த பணத்திலே இருந்து காசு கொடுத்து இந்த மாநாட்டை கூட்டல. ஆனால் என்ன செய்கிறாங்க, முதலமைச்சர் வர்றாரா, அதனால புதிய தமிழகம் கட்டின கொடி, அத்தனை கொடி நைட்டில் கட்டின கொடியெல்லாம் அவுத்து போட்டாயா? ஏன் முதலமைச்சருக்கு 7ஆம் தேதி கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் நடக்கிற மாநாடு அன்னைக்கு தான் நீங்கள் மாநாடு நடத்தணுமா? நீ திண்டுக்கல் வர்றோம், அப்படியே திருச்சியிலேருந்து வந்துட்டு போக முடியாதா? அதனை இங்கே சுற்றி சுற்றி போகிறது. அப்போ இங்கே கொடி கட்டக்கூடாது. இந்த கட்சிக்கு ஒரு விளம்பரம் கிடைச்சிடக்கூடாது, இது பெருசாக நினைச்சிடக்கூடாது. அப்போ எல்லோரும் ஒரு உள்நோக்கத்தோடே செயல்படுகிறார்கள். அந்த உள்நோக்கம் என்னன்னா, புதிய தமிழகம் வளர்ச்சி வெளியே தெரிந்தால் அவர்கள் வீழ்ச்சி அடைந்து விடுவார்கள் என்று கருதுகிறார்கள். அவர்கள் கருத வேண்டும், அவர்களை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஒவ்வொருவருடைய லட்சியமாக இருக்கணும். 1998, 99களில் எந்த அரசியல் கட்சியாவது நம்முடைய கிராமத்துக்குள்ள போக முடிஞ்சான்னு தெரிஞ்சுக்க. அதனால உனக்கு ஒரு பலம் வந்தது. யாரும் உனக்கு தொடரல. நீ என்னைக்கு நீ கொஞ்சம் கொஞ்சம் பிரிவு ஏற்பட்டதோ அதுக்கு பிறகுதான் தென் தமிழகத்தில் இளைஞர்கள் கூட பாதிக்கப்படக்கூடியதெல்லாம் எப்போ வருது. இவங்க புதிய தகனமாக இல்லை, இவங்க ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு அவங்க அப்படியே கை வச்சு பார்க்குறாங்க. யாராவது உடனடியாக கொண்டா நான் வரலன்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாருமே தனித்தனி இயக்கம் காண்றவங்க அத்தனை பேரும் எதிரிகளை குறிவிக்கிறது இல்லை. எல்லாருடைய குறியும் டாக்டருக்கு எதிராக. பல விஷயங்கள் எல்லாம் நம்முடைய தாய்மார்களுக்கு பெரியவருக்கு தெரியதில்லை. நாம் எதிரிகளை எதிர்த்து போராடல ஒரு நாளும் சங்கடப்பட்டதில்லை. ஆனால் துரோகிகளை எதிர்த்து போராடுறது தான் மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. 1996 2001 வரையிலும் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் எல்லா கிராமங்களுக்கும் நன்மை செய்து எல்லா சாதியும் அப்படியே யாரும் எதுவும் எதிர்ப்பு இல்லாத அளவுக்கு வச்சிருந்த. 2001 என்ன நடந்தது? ஒருத்தரை கொண்டு வேணும்னே ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் நிற்க வச்சாங்க. வெறும் 1500 வாக்குகளை பிரித்தார்கள். நம்முடைய புதிய தமிழகம் வலுவாக இருக்கக்கூடிய 60 வாக்குச்சாவடிகளில் 90% வாக்குகள் கிடைக்க வேண்டிய இடத்துல 50%, 40% குறைச்சாங்க. நான் வெறும் 600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பிழந்தேன். அந்த துரோகம் செய்யப்படாமல் இருந்திருந்தால் புதிய தமிழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு மாநாடு போட வேண்டிய இடத்துல இன்னைக்கு நாம தான் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருப்போம். எதுக்காக? 1994ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் வெடிகுண்டு போட்டாங்க. உயிர் இறக்கும் திருவாயில் இருந்தவரை தூத்துக்குடியிலிருந்து கோயம்புத்தூர் கொண்டு போய் வச்சு 3 மாதம் நானும் டாக்டர் அம்மா 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ட்ரெஸ்ஸிங் போடுவோம். உயிரை காப்பாற்றி விட்டதுக்காகத்தான் அந்த தவறு. அதே போல 2011 2016 வரையிலும் அதே ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் எல்லா சமுதாயத்துக்கும் சட்டமன்ற ஒரு நிதியை பிரித்து கொடுத்து சமமாத்தான் பண்ணிருந்தேன். எங்கேயோ ஆரையோ வெட்டி தலையை கொண்டு வந்து தேவி சொல்ல வச்சான். அந்த சமுதாயத்துக்காரர்கள் எல்லாம் நம்மளுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. இது யாரு பண்றது? தெரியாதா? அந்த தொகுதி யாருன்னு தெரியாதா? உன்னுடைய பகையை அங்கதான் காட்டணுமா? இது எல்லாம் ஏன் இந்த சமுதாயம் கண்டிக்க தவறுது? அதனால யார் சரியாக செய்யறார்கள், யார் தவறாக செய்யறாங்க,
ரெண்டையும் பிரித்து பார்க்க தவறிவிட்டால் இந்த சமுதாயம் நேர முடியாது. அதனால சரியா செய்யக்கூடியவர்கள் சரி என்றும் தவறு செய்யக்கூடிய தவறு என்றும் கண்டித்தால் மட்டும்தான் இந்த சமுதாயம் தலை நிமிர முடியும். நான் யாருக்கும் இந்த அரசியல் துரோகம் பண்ணல. இந்த சமுதாயத்தின் தலைவர்களாக இருந்தவர்களை 93, 94 குண்டர் சட்டத்தில் வச்சிருந்தாங்க. அன்று மலைச்சாமி என்பவர் ஹோம் செக்ரட்டரியா இருந்தார். அவரை போய் பார்த்தா இவங்களெல்லாம் விடுதலை பண்ணி நாம் தான் அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுத்தவர். எனக்காக யாரும் எந்த குரலும் கொடுத்தவர்கள் கிடையாது. இருந்தாலும் இந்த சமுதாயத்தினுடைய பெயரை சொல்லுகிறார்கள் என்பதற்காக நான் குரல் கொடுத்துக்கிறேன். ஆனால் அவர்கள் அதுக்கு 1% விசுவாசமாக நடந்து கொண்டார்களாக இல்லை. எதிரிகளுடைய கைக்கூறிகளாக மாறி நம்மை தோற்கடிப்பதற்கு தான் வந்தாங்களே தவிர, அது நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி தோற்பது மூலமாக இந்த சமுதாயம் தோற்கடிக்கப்படுகிறது, இந்த சமுதாயத்துடைய குரல் நசுக்கப்படுகிறது, இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சி தடுக்கப்படுகிறதுங்கிறது அவங்களுடைய மனசுக்கு வரதில்லை. அதனால இந்த தேர்தலில் கூட வரலாம், யாராவது ஒருத்தர் தயார் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த சமுதாயம் முன்னேறணும், இந்த சமுதாயம் வளரணும், இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் மதிப்போடு மரியாதையோடு இந்த மண்ணில் வாழணும், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா வளரணும்னு சொன்னால் இந்த தேர்தலை நான் எல்லாத்துக்கும் மீண்டும் கேட்டுக்கிறேன். எங்கேயும் ஒரு ஓட்டு 2 ஓட்டு கூட பிரிக்கூடாது. 1000 என்று சொன்னால் 1000 அது புதிய தமிழகமாக இருக்கணும். கூட்டணி விட்டு அப்புறம் பேசுவோம். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா ஏறக்குறைய 15-20 சட்டமன்ற தொகுதிகளை புதிய தமிழகம் தனித்து நின்றே வெற்றியை ஈட்ட முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வேற எதுவுமே செய்ய வேண்டாம். நம்முடைய வாக்குபலம் அவ்வளவு இருக்கிறது. பொது தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கு நாம் வெற்றி பெற வைக்கிறேன். ஆனால் நீங்க சரியா இருக்கும். ஆனால் உங்களுடைய பலத்தை அறியாமல் நீங்கள் மற்றவிடத்திலே கைகட்டி நிற்காதீர்கள். சிறு சிறு குழுக்களாக போகாதீங்க. அது உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். உங்களை எல்லாம் அரவணைக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பதற்காகத்தானே இந்த கட்சியை உருவாக்கிக்கிற. நீயா ஏன் போய் வலையில விழுகிற? ஒரு கொலை பண்ணி 2 கொலை பண்ணி 3 கொலை பண்ணி குற்ற வழக்கு தான் போறியே தவிர அது மூலம் இந்த சமுதாயத்துக்கு என்ன பாதுகாப்பு கிடைச்சது? அவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது 96க்கு முன்னாடி. 5 வருஷம் சட்டமன்றத்தில் பேசணும். 10 ஆண்டு காலம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததா? அமைதிப்படுத்தலையே. நாங்கள் 97 சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் தொடர்ந்து பிரச்சனைலாம் வந்தது. இதெல்லாம் எதிர்கொண்டோம். எவ்வளவு பிரச்சனை எதிர்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மாதிரியா அப்ப பிரச்சனை? ஒரு சுந்தரலிங்கத்துடைய பெயரில் ஒரு போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்டதுக்காக இந்த நாட்டில் எவனும் ஒத்துக்கல. அவ்வளவு தூரத்துக்கு, அதாவது அன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து மாவட்டங்களுடைய பெயர்களும் சாதி தலைவருடைய பெயரில் இருந்தது. போக்குவரத்து கழகங்கள் சாதி தலைவருடைய பெயரில் இருந்தது. கொடியங்குளம் நிகழ்ச்சிக்கு பிறகு தேவேந்திர மக்களை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு அன்று இருந்த முதலமைச்சர் விருதுநகரை மையமாக வைத்து சுந்தரலிங்கத்துடைய பெயரிலே போக்குவரத்து கழகம் செயல்படும் என்று அறிவித்தார். ஆனால் தேர்தல் வந்த பிறகு அவரால் துவங்க முடியவில்லை. அதற்கு பிறகு 96ஆம் ஆண்டு நாம் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று சென்றோம். சட்டமன்றத்தில் பல நாள் நான் குரல் கொடுத்தேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் குறித்தோம். 97ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகம் இயங்கவில்லை என்று சொன்னால் மே மாதம் 1ஆம் தேதி முதல் வேறு எந்த போக்குவரத்து ஓடாது என்று அறிவித்தோம். மே மாதம் சுந்தரலிங்கத்துடைய பெயரிலே போக்குவரத்து கழகம் துவங்கப்பட்டது. சும்மா கிடந்த மக்களை எல்லாம் தூண்டிவிட்டார்கள். பல பேர் வீதிக்கு நம்முடைய பழைய பெயரை சொல்லி இந்த பெயரில் இருக்கக்கூடியவனுடைய பேருந்தில் நாங்கள் ஏற மாட்டோம் என்று சில பேர் விருதுநகரிலே, சிவகாசியிலே, சாத்தூரிலே, ராஜபாளையத்திலே போராட்டம் நடந்தது. எவ்வளவு பெரிய மோதல்கள் நடந்தது. அதற்கு பிறகு நம்முடைய மக்களும் எதிர்த்து நின்றார்கள்.
இறுதியில் என்னாச்சு? சுந்தரலிங்கத்தினுடைய பெயரிலே போக்குவரத்து கழகம் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்ட போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து போக்குவரத்து கழகம் பெயர்களும் நீக்கப்பட்டது. இதெல்லாம் யார் செஞ்சது? நம்முடைய தேவேந்திர மக்கள் ஒற்றுமையா இருந்தனால செஞ்சோம். ஒரே கட்சியா இருந்தனால செஞ்ச முடிஞ்சது. ஒரு தலைமையின் கீழ் இருந்தனால செய்ய முடிஞ்சது. எனவே இதெல்லாம் ஒற்றுமையால் தான் சாதிக்க முடியுமே தவிர, ஒரு தலைமையின் கீழ் தான் சாதிக்க முடியுமே தவிர, 4 தலைமைகள் 4 கருத்துக்கள் உள்ளடக்கி இருந்தால் அதை செய்ய முடியாது. ஆனால் இந்த சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம். இன்னும் கூட அண்மை காலமாக நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய செய்திகளை எதையும் வராமல் அமுக்குறாங்க. இன்னைக்கும் கூட பாருங்க, இத்தனை நாள் இல்லை, இன்னைக்கு பார்த்தா முதலமைச்சர் திண்டுக்கல், இன்னொரு கட்சியை பார்த்தா இன்னைக்கு தான் கூட்டணி இருக்கிறாங்க. புதிய தமிழகத்தினுடைய மாநாடு ஊடகங்களில் வெளியே வந்துடக்கூடாது. பெரிய மாநாடு கூட்டி விட்டார்கள் என்று செய்தி வந்துடக்கூடாது. அவ்வளவு தூரத்துக்கு அவர்களுக்கு நல்ல எண்ணம். இதையெல்லாம் மீறித்தான் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே நம்முடைய இந்த லட்சியம் மிகப்பெரிய லட்சியம். இந்த லட்சியத்தை அடைவதில் நம்முடைய இளைஞர்கள் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இளைஞர்கள் அண்மை காலமாக குடிப்பழக்கத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆளாகி வருகிறது. இந்த குடி உங்களுடைய குடியை கெடுப்பதில் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சீரழிவு வருவார். இது நான் மட்டும் சொல்ல, 2011 முதல் 2016 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில், இன்றைய முதல்வர் அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தமிழ்நாடெங்கும் போராட்டம் நடந்த பொழுது, ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று பேசியவர்கள் அவர்கள். கனிமொழி இருக்கிறாரே, தமிழ்நாட்டில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது என்று பேசினார். எங்க போச்சு அந்த பேச்செல்லாம்? இன்னைக்கு உதயநிதி பேசினார். இன்னைக்கு எங்க போச்சு? அதெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு லட்ச லட்சமா உங்களுக்கு வருமானம் வந்தோன்னு அன்னைக்கு பேசின பேச்செல்லாம் மாறி போச்சா? இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு 60,000 கோடி ரூபாய், எவ்வளவு கோடி? 60,000 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் சேல்ஸ் ஆகுது. ஒரு மாசத்துக்கு 5,000 கோடி ரூபாய். நாங்கள் ஒரு சேகரித்த புள்ளி விவரத்தின்படி 2,000 கோடி ரூபாய்க்கு மேலாக நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் குடித்து தீர்க்கிறீர்கள் என்று தெரியாது. 2,000 கோடி நீ குடிச்சா அது உன்னுடைய உடல்ல எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்கும். உன்னுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றம் எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அதனால இளைஞர்கள் தயவு இருந்து இந்த நிமிடம் சொல்றேன், உங்களுடைய ஆயுள் இப்ப 40 வயசு 40 வயசுன்னு சொன்னா கூடுதலாக ஒரு 10 வருஷம் நீங்க அதிகமாக வாழணும்னா இந்த நிமிஷத்துலேருந்து நிறுத்திடு. இல்லை உன் ஆயுசில் 10 வருஷம் போயிட்டு போகுதுன்னா நீ குடி. நிச்சயமா 10லேருந்து 15-20 வருஷம், ஒரு 75 வருஷம் இருக்கலாம்ங்கிற 55 வருஷத்துல கணக்கு முடிஞ்சு போயிடும் குடிச்சா. அது மட்டும் உன்னுடைய குடும்பம் வறுமைக்கு கீழே போயிட்டே இருக்கும். குடிகாரருக்கு பெறக்கூடிய குழந்தைகளும் அந்த பழக்கத்துக்கு ஆளாகும். அவர் நல்ல குழந்தைகளாக வர வாய்ப்பே கிடையாது. அவர்களும் ஏதாவது தவறளிக்கக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், கடந்த 3ஆம் தேதி இன்னைக்கு தேதி 4 நாளைக்கு முன்னாடி லத்தீன் அமெரிக்க நாடுகளிலான வெனிசுலா நாட்டில் நிக்கோலஸ் அப்படிங்கிற அதிபர், மதுரோ அப்படிங்கிற அதிபர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அவர் போதை பழக்க வழக்கங்களை அல்லது போதைப் பொருட்களை அமெரிக்காவுக்கு கடத்துகிறார், அதனால் அமெரிக்காவில் பல பேர் உயிரிழக்கிறார்கள் என்று.
நான் இப்போ சொல்கிறேன், அந்த மதுரோ கூட மோசமான நிலையில் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்னைக்கு மது கடைகளை திறந்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுத்தா இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? நீ குடிக்கிறியா, உன் பிள்ளை குடிக்கிறானா, உன் பேர பிள்ளை குடிக்கிறானா? குடிக்கிறது எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய பெற்றோர்களும் தானே குடிக்கிறாங்க. அதனால எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நீங்க 2026 நீங்க மதுக்கடைகளை மூடாமல் இனிமேல் ஒரு பகுதி கூட உள்ள நுழைய முடியாது. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட அமைச்சரையும் உள்ள விட மாட்டோம். ஏன்னா நீ வாக்குறுதி கொடுத்திருக்கிற எடுத்துப்பார். எந்த வாக்குறுதி நீ காப்பாத்திக்கிற? நீ சொல்ல மதுவால் இந்த சமுதாயம் பாதிக்கப்படுதுன்னு சொன்னீங்கல்ல, கொரோனா இருக்கிற காலத்தில் கூட நீ போராட்டம் நடத்தினீங்க இல்லையா? நீங்கள் வாழ்வதற்காக இந்த சமுதாயம் அழிந்து கொள்ள வேண்டுமா? எதற்காக இந்த மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறீர்கள்? ஆயிரக்கணக்கான கிராமங்களை நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தை தாய்மார்கள் மட்டுமல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிராமங்கள் தோறும் செல்லுகின்ற பொழுது பெண்கள் எல்லாம், அது எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எல்லாரும் ஒரே குரல், மதுக்கடைகளை மூடுங்கள் என்பதுதான். இத்தனை பெண்கள் மதுக்கடைகள் மதுவுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பொழுது உன்னுடைய குடும்பத்துடைய நலன் ஒன்று மட்டும்தான் உனக்கு முக்கியமா? உலகத்தில் இது போல எத்தனையோ ஆட்சியாளர் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கிறார்கள். அதே போன்ற நிலை தான் உனக்கு வரும். இன்னைக்கு இருக்கிற திமுக பல காரணங்களுக்காக இந்த கட்சி தோற்கடிக்கப்படணும். இவங்க என்னெல்லாம் பேசி ஆட்சிக்கு வந்தாங்க? 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பேசினாங்க? எங்களுக்கு நீங்கள் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடுங்கள், வந்தவுடன் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். நான் கூட நீட் தேர்வுக்காக ஆதரவு கொடுத்த போது நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட, ஐயா ஏன் நீட் தேர்வை எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னீர்கள் சொன்னார்கள். அப்படி கேட்டிருக்கிறாங்க, எல்லாரும் ஆதரிக்கிறாங்க, நீங்க எதுக்குறீங்கன்னு. நான் இன்னைக்கு கேட்கிறேன், இந்த நீட் தேர்வு வந்ததுனால நம்முடைய ஏழை பிள்ளைகள் படித்து இன்னைக்கு மருத்துவர் ஆகலையா? யாருக்கு என்ன பாதிப்பு வந்து விட்டது? நான் பல நேரங்களில் நான் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய இளைஞர்கள் பெரியவர்கள் கூட புரிந்து கொள்வதே இல்லை. அதே மாதிரி தான் உள்ளிடுதல் வந்த போது கூட, ஏன் அவங்களுக்கு 3% கொடுக்கறத தலைவர் எதுக்கிறாருன்னா நம்முடைய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களே நம்மளை கேட்டான் புரிஞ்சுக்காம, டேய் நான் 3% எதுக்கலீடா, மீதி இருக்கிற 15% அவனுக்கே கொடுக்கறதுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கிறான்டா, முன்னுரிமை பிரிஃபரன்ஸ் என்ற அடிப்படையில். அதை எப்பொழுது புரிந்து கொள்கிறார்கள்? இப்பொழுதுதான் புரிந்து கொண்டு வருகிறார். திமுக அந்த கடந்த இத்தனை 10 வருஷத்துல சொன்ன ஏதாவது ஒன்று உண்மையா இருந்து சொல்லுங்க. நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொன்னீங்க, ஆட்சிக்கு பண்ணியா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்களே, நீங்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து என்ன செஞ்சீங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து போடணும்னு சொன்னியா இல்லையா? நீட் தேர்வு ரசிகருக்கு ஏன் முதல் கையெழுத்து போடல? மீண்டும் உனக்கு எதுக்கு ஆட்சி? எல்லாம் கடைசியா இந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் படி திருத்தம் கூட, இது கூட மத்திய அரசு எல்லாருடைய வாக்காளருடைய எல்லாம் ஒழிச்சு போடுவாங்கன்னு பொய் பிரச்சாரம். எல்லாமே பொய் பிரச்சாரம், எதுவும் உண்மை பேசுறதே கிடையாது. எத்தனை பேருடைய வாக்காளருடைய உண்மையான வாக்காளருடைய பெயர் நீக்கிக்கிறாங்க? அப்போ இந்த திமுக தங்களுடைய சுயநலத்துக்காக எல்லா காரியம் தப்பு பண்றோம். அதே மாதிரி தான் எங்க திருப்பரங்குன்றத்தில், எங்க திருப்பரங்குன்றம் அது முருகனுடைய இருப்பிடம், முருகனுடைய இருப்பிடம். திருப்பரங்குன்றம் மலை இருந்த காலத்திலிருந்து முருகுக்கிறான், முருகர் இருந்த காலத்திலிருந்து திருப்பரங்குன்றம் இருக்கு. அங்க ஒரு விளக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு, ஒரு விளக்கு ஏத்தின என்ன குறைஞ்சு போச்சு? முடியா 144 தடை. யாரும் எதுக்கவே இல்லை. அந்த விளக்கு போட்டவங்க போய் 4 பேர் போய் விளக்கு ஏற்றி வச்சோன்னா அது செய்தியே எல்லாம் போயிருக்கும். இன்னைக்கு கீழே இன்னும் ஒரு நீதிபதி உத்தரவு கொடுத்து 2 நீதிபதிகளும் நீ அரசியல் நோக்கத்துக்காக இதை தடுத்து நிறுத்தியிருக்கிறாய் என்று உன்னை குற்றம் சுமத்தக்கூடிய அளவிற்கு நீ தவறிழைக்கிற. ஒரு உண்மையிலே நேர்மையான நாணயமான முதலமைச்சராக இருந்தால் நீ நேற்றே ராஜினாமா செய்து ஓடி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி போக மாட்டார்கள். 2026 புதிய தமிழகத்தாலும் தேவேந்திர மக்களாலும் அவர்கள் டெபாசிட் வாங்க கூட முடியாமல் தோற்கடிக்கப்பட்டு ஓடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
ஆனால் அந்த நாளுக்காகத்தான் நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தை தாய்மார்கள், இது நம்மளுக்கான விடுதலை மட்டுமல்ல. தேவேந்திர வேளாளர் என்ற பெயர் சாதி பெயர் அல்ல. 5000 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட தொல்காப்பியத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகை நிலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் மருத நிலம் என்பதுதான் வயலும் வயல் சார்ந்த பகுதி. எனவே நம்முடைய மக்களுடைய நாம் மருதநல மக்கள் 5000 ஆண்டு காலத்துக்கு முன்பு நாம் உண்மையான விவசாயிகளாக வயலும் வயல் சார்ந்த பகுதியில் நெல்லையும் கரும்பையும் விளைவித்து கொடுத்தவர்கள் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் 1305 10 தலைமுறைகளுக்கு முன்பாக ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள், கர்நாடகத்திலிருந்து வந்தவர்கள் என்று பல பேரும் படையெடுத்து நம்முடைய நிலங்களை பறித்தார்கள். அதற்கு பல பேர் உடந்தையாக கூட இருந்தார்கள். சொந்த நிலத்திலே நம்முடைய அடிமையாக்கி உழவர் குடியை வேறு பெயரில் அடக்கக்கூடிய நிலைக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் நாம் இன்று மட்டுமல்ல, என்றென்றுமே ஒரு குறுகிய சிந்தனையோடு வாழ்ந்த சமுதாயம் கிடையாது. தான் பட்டினியாக கிடந்தாலும் கூட மற்றவர்களுக்கு உணவளித்த சமுதாயம் தான் தேவேந்திர வேளாளர் சமுதாயம். எனவே இப்பொழுது கூட இந்த 2026 நம்முடைய தேவேந்திர மக்கள் ஒன்றுபட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நீங்கள் கிராமங்களுக்கு சென்று எல்லா இடத்திலும் எடுத்து சொல்லுங்க, புதிய தமிழகமும் தேவேந்திர வேளாளர் என்ற பெயரே இது ஒரு குறிப்பிட்ட குறுகிய நோக்கத்தோடு வரக்கூடிய கிடையாது. இது உழைப்பாளிகளுடைய ஒரு அடையாளம், உழவனுடைய அடையாளம், பொது நோக்கினுடைய அடையாளம். எனவே அனைத்து மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தான் தேவேந்திர வேளாளர்கள். அனைத்து மக்களுக்கும் ஒரு கொடையாக இருந்துதான் இந்த சமுதாயம் பாதுகாத்திருக்குது. என்ன கடந்த காலங்களில் 5000 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரே தொழில் வேளாண்மை. அந்த வேளாண்மை செய்த ஒரே சமுதாயம் தேவேந்திர வேளாளர் சமுதாயம். எனவே காலங்காலமாக இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்களாக இருந்தவர்கள் இடைப்பட்ட காலத்தில் நாம் ஒரு பின்னடைவை சந்திருக்கிறோம். அது நம்முடைய பலத்தை அறியாத காரணத்தால் அந்த பின்னடைவை சந்தித்தோம். இப்பொழுது இந்த பலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எனவே இதுவரையிலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பல அமைப்புகளாக, பல அரசியல் கட்சிகளிலே சுயநலத்தோடு அல்லது சொல்ல மாட்டேன், அறியாமல் பல இயக்கங்களிலே நீங்கள் அடைக்கலமாயிருப்பீர்கள். எல்லோரும் அதிலிருந்து நீங்கள் எல்லாம் விடுதலை செய்து கொண்டு இன்று முதல் சமுதாயமாக தேவேந்திர வேளாளராக இருந்திட வேண்டும் என்றும் அரசியல் கட்சியாக புதிய தமிழகமாக இருந்திட வேண்டும் என்றும் கேட்டு 2026 புதிய தமிழகம் வெல்லட்டும், வெல்லும், வென்றாக வேண்டும் என்ற உணர்வோடு இன்றிருந்தே நீங்கள் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் உங்களுடைய களப்பணியை துவங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் பொங்கலுக்கு பிறகு மீண்டும் என்னுடைய சுற்றுப்பிரயாணத்தை துவக்குவேன். உங்களுடைய கிராமத்துக்கு வருவேன். என்னுடைய வேண்டுகோளை ஏற்று பல கிராமங்களிலிருந்து தாய்மார்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்புற செய்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கங்களான நம்முடைய தமிழ்நாட்டுடைய எந்த பகுதியில், இந்தியாவுடைய இன்னும் முக்கியமான ஒன்று இருக்குது, எந்த பகுதியில் இருந்தாலும் அனைவரும் பற்றோடு பாசத்தோடு, உங்களுக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் வரக்கூடாது, சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது. அது குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை வரக்கூடாது, வீதிக்குள்ளேயும் சண்டை வரக்கூடாது, ஊருக்குள்ளேயும் சண்டை வரக்கூடாது, கோயிலை வச்சும் சண்டை வரக்கூடாது, சாக்கடை வச்சும் சண்டை வரக்கூடாது, கொடுக்கல் வாங்கலையும் சண்டை வரக்கூடாது, எதுலேயும் எந்த விதமான சண்டைகளும் வரக்கூடாது. இப்பொழுது நாம் மதுரையை மையமாக வைத்து உலக தேவேந்திர வேளாளர்கள் ஒருங்கிணைப்பு மையம் என்ற ஒரு அமைப்பை துவங்க போகிறோம். இதன் மூலமாக எல்லா கிராமம் இருக்கக்கூடிய நம்முடைய தேவேந்திர மக்களும் இனிமேல் இந்த மையத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆளாளுக்கு ஒரு பெயரில் செயல்பட நிறுத்திடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் முறையாக அந்த பிரச்சனை நியாயமாக, நம்முடைய மக்கள் நியாயமாக இருந்தால் அது புதிய தமிழக கட்சி உங்களை ஒருபோதும் கைவிடாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நீங்கள் உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நிமிடம் முதல் எல்லா சண்டை சச்சரவுகளையும் நீங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும்.
உங்களுக்குள்ளே அந்த பெயர் இந்த பெயர் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பெயர்லாம் இந்த சமுதாயத்தில் 7 பெயர்கள் இருந்ததையெல்லாம் சேர்த்துத்தான் தேவேந்திர குல வேடன் ஒற்றை பெயரையில் நான் வந்து அழைக்கிறதுக்கு இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு தெரியும். எவ்வளோ பேருடைய பகையை சம்பாதிக்கிறதுன்னு தெரியும். அதுக்கு பிறகும் வேறு வேறு பெயர்களை நீங்கள் பிரிந்து கிடப்பது வந்து உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே எந்த காரணத்தை கொண்டும் உட்பிரிவுகள் எந்த காரணம் வரக்கூடாது. ஒற்றை அடையாளம் எந்த இடத்துலையும் தைரியமாக இனிமேல் வந்து ஓப்பனாக பேசணும். சாதி என்று கேட்டால் எஸ்சி என்று எந்த இடத்துலையும் சொல்லக்கூடாது. தேவேந்திர குல வேளாளர் என்பதை உறக்க சொல்லுங்கள், ஊரறிய சொல்லுங்கள், எல்லா இடத்துலையும் சொல்லுங்கள். அதுக்காக இது மற்றவரிடத்தில் மோதுறது போக்கு கிடையாது. உன்னை நீ அடையாளப்படுத்திக் கொள்கிற மற்றவர்களெல்லாம் பல 100 ஆண்டு காலத்துக்கு முன்பே தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். நாம் இப்பொழுது இடைப்பட்ட காலத்திலே 100-200 ஆண்டு காலம் ஆங்கிலேயருடைய காலத்தில் அதுக்கு முன்பும் நம்முடைய இழிவான பெயருக்கு தள்ளிவிட்டார்கள். அதனால் மறைந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மறைந்து வாழக்கூடாது, எல்லோரும் வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேவேந்திர குல வேடன் என்ற அடையாளத்தை மீட்டுக் கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் மற்றவிடத்திலே அடிபணிந்து விடக்கூடாது, அடிமையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய அரசியல் அதிகாரம் உங்களிடத்திலே இருக்கிறது. எனவே ஒன்றுபட்டு நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை புரிந்து செயல்படுங்கள் என்பதை சொல்லிக் கொள்வதற்காகத்தான். எனவே சமுதாயம் என்று சொன்னால் தேவேந்திர குல வேளர், அரசியல் என்று சொன்னால் புதிய தமிழகமாக ஒன்றுபடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை சிறப்புற செய்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் உங்களை எல்லாம் விரைவில் சட்டமன்ற தொகுதி வாரியாக வருவேன். இந்த தேர்தலில் கணிசமான வெற்றிகளை தமிழ்நாடெங்கும் அனைத்து பகுதிகளிலும் போட்டியிடுவோம். எங்கெல்லாம் போட்டியிடுகிறோம் அங்கே சரியாக நீங்கள் வந்து பணி செய்து வெற்றியடைய செய்யணும். அதே போல் நம்மளுக்கு அவர்கள் வந்து நம்ம பகுதியில் போட்டியிடுகின்ற பொழுது நீங்கள் வேறு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம போட்டியிடாத இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கேட்கணும், நான் புதிய தமிழகம் போட்டியிடக்கூடிய பகுதியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுங்க வா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் நம்ம கூட்டணி என்று சொன்ன உடனேயே அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறீங்க, வரவேற்பு கொடுத்துறீங்க. அதுலேயே அவங்க வந்து உங்களை ஏமாற்றி விடலாம் என்று கருதுகிறார்கள். இனிமேல் நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, நாம் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அந்த கட்சிக்காரன் ஒர்க் பண்ணுறானா இல்லையான்னு செக்அப் பண்ணு. அதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய